நாங்கள் இப்பொழுது வட்ட இயக்கம் என்ற பாடத்தை தொடங்க போறோம். வட்ட இயக்கம் என்ற பாடத்துல வட்ட இயக்கம் என்றது the circular motion. circular motion என்று நாங்க சொல்லுவோம். சரி, இயக்கவியல்ல பல விடயங்கள் இருக்கு. அதுல வட்ட இயக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் ஆசிரியர் நான் ஜீவகநாதன். நாங்கள் வட்ட இயக்கம் படிக்க போறோம். வட்ட இயக்கம் படிக்க முதல் இந்த இயக்கங்கள் சம்பந்தமாக பார்ப்போம். இந்த இயக்கத்தை நாங்கள் 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். ஏகபரிமாண இயக்கம் அல்லது நேர்கோட்டு இயக்கம் என்று சொல்லப்படுறது. உண்டு. அதுல இருந்து வித்தியாசப்படுறது கோண இயக்கம். ரைட். ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம் என்று பார்ப்போம். வட்ட இயக்கம் படிக்கும் போது நாங்கள் ஏகபரிமாண இயக்கத்தில் இருந்த கோண இயக்கங்கள் எவ்வாறு வித்தியாசப்படுகிறது என்பது பார்ப்போம். எவ்வாறு வித்தியாசப்படுகிறது என்றால், எங்களுக்கு தெரியும் இங்க ஒரு பாதை என்றது ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போறது. A என்ற பொசிஷன்ல இருந்து இந்த B என்ற பொசிஷனுக்கு போறது. இங்க ஒரு வளைவு பாதையில அல்லது வட்ட பாதையில ஒரு துணிக்கை இயங்குறது. இயங்க எங்களுக்கு இங்க கோண இடப்பெயர்ச்சி, ஒரு கோணத்தை அவர் இடம்பெயர்வார். இங்க தூரம் அல்லது இடப்பெயர்ச்சி என்ற 2 விடயங்களை நாங்கள் கதைப்போம். தூரம் அல்லது இடப்பெயர்ச்சியை கதைப்போம். அங்க கோண இடப்பெயர்ச்சியை கதைப்போம். சரியா? முதலாவது விஷயம், இங்க தூரம் இடப்பெயர்ச்சி சம்பந்தமாக கதைப்போம். இங்க கோண இடப்பெயர்ச்சியை பற்றி கதைப்போம். அங்க கோண இயக்கம் நடைபெறுது. இங்க ஒரு நேர்கோடு ஏகபரிமாண இயக்கம் நடைபெறுகிறது. 2வது விடயத்தை பார்ப்போம். என்ன வித்தியாசம் என்றால், இங்க நாங்கள் இடப்பெயர்ச்சியை கதைத்தால் இங்க கோண இடப்பெயர்ச்சியை கதைப்போம். கோண இடப்பெயர்ச்சியை பற்றி கதைப்போம். இது இடப்பெயர்ச்சி டி நீங்க கருதினா அங்க கோண இடப்பெயர்ச்சி தீட்டாவை கருதுவோம். ரைட். இங்க வேகம் பி கருதேக்க அங்க கோண வேகம் ஒமேகாவை கருதுவோம். 4 இங்க ஆர்முடுகள் கருதப்படைக்க ஆர்முடுகள் ஏ சிமோல் ஏல குறிப்போம். இங்க கோண ஆர்முடுகளை கதைப்போம். ஆல்பா என்று குறியிடுவர். சோ ஏகபரிமாண இயக்கத்துக்கும் கோண இயக்கங்களுக்கும் இடையான வித்தியாசம் ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கு. எவ்வாறு மாறுபடுது? இங்க ஒரு நேர்கோட்டால போகுது. ஒரு பரிமாண இயக்கம் இங்க நடைபெறுகின்றது. அங்க கோண இயக்கம் நடைபெறுகிறது. அதாவது அந்த குறித்த பொருள் அல்லது துணிக்கை இயங்கும் போது அந்த துணிக்கை இயங்கும் போது அங்க மையத்திலே இந்த மையம் ஒவ்வொன்று வைத்து அந்த மையத்திலே ஒரு கோணத்தை இவர் அமைக்கின்றார். இதுல இருந்து the initial position A இருந்து the particular final position B க்கு போயேக்க அவர் ஒரு கோணத்தை மையத்திலே எதிரமைக்கின்றார். சரியா? இங்க தூரம் இடப்பெயர்ச்சி மாதிரி அங்க கோண இடப்பெயர்ச்சி, இங்க வேகம் மாதிரி அங்க கோண வேகம்.
இங்க ஆர்முடுகள் மாதிரி அங்க கோண ஆர்முடுகள் என்று ஒவ்வொரு விடயத்தையும் கதைப்போம். ஓகே, அப்ப நாங்கள் ஏகபரிமாண இயக்கத்துக்கும் கோண இயக்கத்துக்குமான வித்தியாசம் பார்த்துட்டோம். இனி நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால் கோண இயக்கம் என்றால் என்னன்னு இப்ப பார்த்துட்டோம். இனி இந்த கோண இயக்கத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். கோண இயக்கத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வட்ட இயக்கம், இரண்டாவது சுழற்சி இயக்கம். ரைட், ரெண்டாக பிரிக்கும். சம்டைம்ஸ் நீங்க யோசிப்பீர்கள் இது என்ன ரெண்டும் ஒன்று தானே, வட்டம் என்ன சுழன்ற என்ன ஒன்று தானே என்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்படி இல்லை. வட்ட இயக்கம் என்பது வேற, சுழற்சி இயக்கம் என்பது வேற. ரெண்டு வித்தியாசங்களையும் பார்ப்போம். வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம். ரெண்டு வித்தியாசங்களையும் பார்ப்போம். ஒப்பிட்டு அனலைஸ் பண்ணி செய்கிறதுகளால தான் எங்களுக்கு உண்மையாக நாலேஜ் கூடும். சரியா? இப்ப ரெண்டையும் சும்மா ஒண்ட பாடமாக்கி ஒரு பிரியோசனம் இல்லை. இப்ப ஒப்பிட்டு நாங்கள் அதை விளங்கிக் கொள்றோம். ரைட், நாங்கள் சில உதாரணத்தை பார்ப்போம், பிறகு என்னன்னு பார்ப்போம். ஒரு பந்து, ஒரு சின்ன ஒரு பால் ஒரு மையம் தொடர்பாக ஒரு கயித்துல கட்டி போட்டு இந்த போல எப்படி சுத்த விட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? வட்ட இயக்கம் என்று சொல்லுவோம். ஆனால் இதே அந்த சின்ன போல ஒரு இடத்துல எப்படி சுழற பண்றோம், ஒரு இடத்துல ஸ்பின் பண்ணி விடுறோம், ஒரு தரையில விட்டு ஸ்பின் பண்ணி விடுறோம். இதை சுழற்சி இயக்கம் என்று சொல்லுவோம். இது சுழறது என்று சொல்லுவோம். சரியா? இதை நாங்கள் சுழறது என்று சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுக்கும் அதுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது, ஒரு பம்பரம் என்று சொல்லுவான் தானே. பம்பரம் என்றது எப்படி இருக்கும்? இடையில எப்படி அகலமா வந்து எப்படி கூர் மாதிரி வர. இந்த பம்பரத்தை இப்படி ஸ்பின் பண்ணி விடுறோம். அதை சுழறன்னு சொல்லுவோம். ஸ்பின்னிங், சுழறதுன்னு சொல்லுவோம். ரைட்? அதே மாதிரி பூமி சூரியனை சன் பூமி சுத்துறது என்னன்னு சொல்லுவான்? சுற்றுது என்று சொல்லுவான். ஆனால் பூமி தன்னைத்தானே சுற்றுறது, எக்ஸ் தொடர்பாக தன்னைத்தானே சுற்றுறது என்னன்னு சொல்லுவான்? சுழறுது என்று சொல்லுவான். பூமி தன்னைத்தானே சுற்றுறது சுழறுது என்று சொல்லுவான். ரைட்? ஒரு வட்டத்தட்டை கருதுவோம். இப்படி ஒரு வட்டத்தட்டு. இந்த வட்டத்தட்டுல இப்படி ஒரு தடி உண்டை நடுவில் தொடுத்திருக்கு. இப்படி கூர் தடி மேலே நுனி கூர். இதை இப்படி நிலைக்குத்தாக வைத்துட்டு இந்த அச்சு தொடர்பாக சுத்தத்தக்க அப்படி சுத்தி விடுறோம், ஸ்பின் பண்ணி விடுறோம். இது சுழற்சி இயக்கம் என்று சொல்லுவோம். ஓகே, ரைட். அதே போல ஒரு அகலமான சட்டை போட்ட ஒரு பொம்பளை பிள்ளை, இந்த பொம்பளை பிள்ளை இப்படி சுத்தினால் அதை சுழற்சி எண்ணெய் இப்ப அப்படியே நின்று கொண்டு ஓடி வட்டம் அடிக்கிறதில்ல, நின்று கொண்டு ஒரு இடத்துல நின்றபடி சுழற்றது. இந்த அச்சு தொடர்பாக அவற்றை அச்சு தொடர்பாக சுழறது. அச்சு தொடர்பாக சுழன்றால் இதை நாங்கள்
ஸ்பின், சுத்துது, சுழறுதுன்னு சொல்லுவோம். ஆனால் இதே ஒரு ஆள் இப்படி ஓடுறார், வட்டப்பாதையில ஓடுறார். ஒரு ஆள் வட்டப்பாதையில ஓடுறார். ஓடேக்க இந்த சென்டர் தொடர்பாக அவர் ஓடேக்க அவர் வட்ட இயக்கத்தை ஆற்றுவார். அப்ப வட்ட இயக்கத்துக்கும் சுழற்சி இயக்கத்துக்கும் இப்ப என்ன வித்தியாசம்? எங்களுக்கு சிலது தெரியும், இது வட்ட இயக்கங்கள், இது சுழற்சி இயக்கம் என்று தெரியும். இங்க என்ன நடக்குது என்றால் வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. என்ன வித்தியாசம் என்றால் இங்க மையம் பொருளுக்கு வெளியால இருக்குது, ஆப்ஜெக்டுக்கு வெளியால பொருள் மையம். இங்க மையம் இங்க இருக்கும், பொருள் இங்க இருக்கு. சரியா? இங்க பொருள் அங்கால இருக்கு. சோ மையம் பொருளுக்கு வெளியால இருக்கு. இங்க மையம் இங்க இருக்குது, பொருளுக்கு வெளியால. ஆனால் இந்த வட்ட இயக்கத்தை ஆடுற எல்லா இடமும் மையம் பொருளுக்கு வெளியால இருக்குது, அல்லது அந்த இயங்குற தொகுதிக்கு வெளியால இருக்கு. இங்க பாருங்க, மையம் பொருளுக்கு உள்ளுக்கு இருக்குது, இந்த சென்டர் பொருளுக்கு உள்ள. இங்க இந்த எக்ஸ் அண்ட் சென்டர் பொருளுக்கு உள்ள. இங்கேயும் அச்சு சென்டர் பொருளுக்கு உள்ளை. இங்கே சென்டர் அச்சு பொருளுக்கு உள்ளை. இங்கேயும் மையம் இயங்குற பொருள் அல்லது தொகுதிக்கு உள்ளே. ரைட்? இப்ப மையம் தொகுதிக்கு உள்ள இருக்குமாக இருந்தால் அது சுழற்சி இயக்கம். மையம் பொருளுக்கு இயங்குற பொருளுக்கு அல்லது இயங்குற தொகுதிக்கு வெளியால இருந்து கோண இயக்கத்தை ஆற்றினால் அது வட்ட இயக்கமாக இருக்கும். ஸோ வட்ட இயக்கத்துக்கும் சுழற்சி இயக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? சுழற்சி இயக்கம் என்றால் இங்க நாங்கள் பார்க்கிறோம், சுழற்சி இயக்கம் மையம் மையம் இங்க பொருளுக்கு உள்ளே இருக்கிற, மையம் உள்ளுக்கு இருக்கிற, இங்க மையம் உள்ளுக்கு இருக்கிற, இங்க மையம் உள்ளுக்கு இருக்கிற, எல்லா இடமும் மையம் இதுகள்ல உள்ளுக்கு இருக்குது. தொகுதிக்கு உள்ளுக்கு மையம் இருந்தால் அது சுழற்சி இயக்கம். இங்க பொருள் அல்லது தொகுதிக்கு வெளியால மையம் இருக்கிறபடியால் இவை இங்க பொருள் இயங்குற பூமி, இங்க மையம் இருக்குது. பூமியின் மையம் கட்டாயம் சூரியனுக்கு இருக்கணும் வேண்டிய இடையில வெளியாலான் இருக்கும், பூமிக்கு வெளியால. ஓகே, அதே போல ஒரு வட்டப்பாதையில ஒரு சிறுவன் இயங்கினால் அவற்றை இயக்கத்துக்குரிய மையம் அந்த சிறுவனுக்குள்ள இல்லை, இயக்கத்துக்குரிய மையம் வெளியால இருக்குது. சோ பொருளுக்கு வெளியால மையம் இருந்தால் வட்ட இயக்கம், குறித்த சுழற்சி கோண இயக்கத்தை ஆற்றும் பொருளுக்கு உள்ள மையம் இருந்தால் அது என்ன இயக்கம்? சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கமும் வட்ட இயக்கமும் என்ன வித்தியாசம் என்பதை நாங்கள் பார்த்திருக்கோம். சரியா? இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உதாரணத்தை பார்ப்போம். இலத்திரன் ஸ்பின். இலத்திரன் 2 இயக்கங்களையும் ஆற்றும். வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கத்தை பார்க்கிறோம். வித்தியாசம், இலத்திரன் அணுக்கருவ எலக்ட்ரான் சுத்துறது, இலத்திரன் சுத்துறது வட்ட இயக்கமாக இருக்கு. ஆனால் எலக்ட்ரானுக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரியில படிப்பியல், எலக்ட்ரானுக்கு இலத்திரனுக்கு ஒரு ஸ்பின் ஒன்று இருக்கும். ஸ்பின் மொமெண்டம், ஸ்பின் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படி நீங்கள் படிப்பியல். இலத்திரன் தன்னைத்தானேயும் ஸ்பின் பண்ணும், சுற்றும். அப்ப இது தன்னைத்தானே சுற்றுறது, உள்ளுக்கு மையம் இருக்கும், எனவே சுழற்சி இயக்கம். இலத்திரன் கருவை சுற்றுறது வட்ட இயக்கமாக இருக்கும். சரியா? அதே போல
ஒரு வளைவு ரோட்டில் ஒரு வாகனம் உண்டு திரும்புது. வாகனம் இப்படி திரும்புது. இது வாகனத்துக்குள்ளேயா இந்த இயக்க மையம் இருக்கும்? இல்லை, இங்கால எங்கேயோ மையம் இருக்கும். அப்ப அந்த இயக்கத்துக்கு வெளியால மையம் இருக்கு. ஸோ என்னவா இருக்கும்? இது ஒரு வாகனம் ஒரு மூளை ஒரு வளைவு பாதையில அல்லது மூலையில திரும்பிக்க இருக்கிற இயக்கம் வட்ட இயக்கமாக இருக்கும். ஆனால் அந்த சில நேரம் ரேசிங் கார் அதுல பாத்தீங்கன்னா சில வாகனம் ஒரு நின்ற இடத்திலேயே அதுக்குள்ளேயே இப்படியே சுத்தும். நின்ற இடத்திலேயே ஒரு வாகனம் சுத்துது என்றால் நின்ற இடத்திலேயே சுத்துது என்றால் அச்சின் நடுவில் கருதப்படும். எனவே அது ஒரு சுழற்சி இயக்கமாக இருக்கு. ரைட். இப்ப மையம் குறித்த இயங்குகின்ற தொகுதிக்குள்ள அல்லது பொருளுக்கு இருந்தால் அது சுழற்சி இயக்கமாக இருக்கும். மையம் பொருளுக்கு வெளியால இருந்தால் தொகுதிக்கு வெளியால இருந்தால் அது வட்ட இயக்கமாக இருக்கு. ரைட். இப்ப நாங்கள் முதல் பார்த்தது கோண இயக்கத்துக்கும் நாங்கள் ஏகபரிமாண இயக்கத்துக்கும் கோண இயக்கத்துக்குமான வித்தியாசம் பார்த்து நாங்கள் கோண இயக்கம் என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏகபரிமாண இயக்கத்தில இருந்து மாறுபடுது. ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தது கோண இயக்கம் ரெண்டு வகையாக இருக்குது. வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம் என்று. வட்ட இயக்கம் என்றால் அசைற பொருள் அல்லது அந்த தொகுதிக்கு வெளியால அந்த இயக்கம் மையம் இருக்கும். சுழற்சி இயக்கம் என்றால் அந்த அசைற பொருள் அல்லது அசைற தொகுதிக்கு உள்ள மையம் இருக்கும் என்று பார்த்திருக்கிறோம். ஓகே. இனி நாங்கள் வட்ட இயக்கத்துல இருக்கிற இந்த கோண இயக்கத்துல இருக்கிற சில பௌதிக கணியங்கள் அதுல இருக்கிற விஷயம் பாடத்துக்கு உள்ள போவோம். முதலாவது விஷயம் நாங்கள் இங்க பார்க்கிறோம் கோண இடப்பெயர்ச்சி. angular displacement. Angular displacement. குறியீடு தீட்டா. ஆங்கிளுக்கு குறிக்கிற மாதிரி தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு தீட்டா. எந்த ஒரு கெடிங்க போடைக்கையும் பிசிக்ஸ்ல சிம்பால் குறியீடுகளை பக்கத்துல போட்டுக்கொள்ளுங்க. ரைட். பிறகு பாடங்கள் படிக்கையும் அந்த குறியீடுல அப்படியே ஞாபகம் நிற்கும். இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு நாங்கள் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லப்படுற இந்த கோண இயக்கம் இதுல வார கோண இடப்பெயர்ச்சிக்கு என்றால் என்னன்னு பார்ப்போம். ரைட். முதல்ல ஏகபரிமாண இயக்கத்துல நாங்கள் இடப்பெயர்ச்சி கருதுறோம் தானே. இடப்பெயர்ச்சி மாதிரி இங்க கோண இயக்கத்துல நாங்கள் இந்த கோண இடப்பெயர்ச்சியை கருதுகிறோம். ரைட். இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் டி மாதிரி இங்க தீட்டாவை கருதுகிறோம். ஓகே. இங்க என்ன நடக்குது? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த எக்ஸ்ல இருந்து இப்படி போறார் என்றால் ஒரு அடுத்த பொசிஷன் y-க்கு போறாராக இருந்தால் இங்க ஒரு இடப்பெயர்ச்சி இருக்கு. சரியா? t is equal to 0ல இங்க கன்சிடர் பண்றோம். after a particular time t is equal to capital T ல ஒரு குறித்த நேரத்துல அவர் இடம்பெயர்ந்திருந்தால் அல்லது ஒரு தூரத்தை சென்றிருந்தால் இங்க ஒரு ஏகபரிமாண இயக்கம் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்க கோண இயக்கத்துல பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் ஒரு குறித்த நேரத்துல இங்க t is equal to 0ல a என்ற பொசிஷன்ல நிக்கிற, d is equal to capital T ல b என்ற பொசிஷன்ல நிக்கிற ஒரு வளைவு பாதையில வேற இங்க எங்கேயோ மையம் இருக்கும்.
மையத்துல ஒரு கோணத்தை இவர் எதிரமைப்பர் இவ்வளா நேரமும். குறித்த நேரத்தில் வட்ட இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை அல்லது சுழற்சி இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை மையத்தில் எதிரமைக்கும் கோணம் கோண இடப்பெயர்ச்சி என்று சொல்லுவார். குறித்த ஒரு நேரத்தில் கோண இயக்கத்தை ஆற்றும் துணிக்கை மையத்தில் எதிரமைக்கும் கோணம் கோண இடப்பெயர்ச்சியாக இருக்கு. ரைட்? கோண இடப்பெயர்ச்சி என்றால் என்ன? குறித்த நேர ஆயிடை. இங்க நாங்க t is equal to 0 முதல் பார்க்கிறோம். ஓகே, t is equal to 0 இங்க நிக்கிற இந்த பொசிஷன்ல t is equal to capital D ல b என்ற பொசிஷன்ல நிக்கிற. இப்ப இவ்வளவு நேர ஆயிடையிலையும் மையத்துல இவர் எதிரமைக்கிற கோணம் எவ்வளவோ அதுதான் இங்க கோண இடப்பெயர்ச்சி. ரைட்? கோண இடப்பெயர்ச்சி. சரியா? கோண இடப்பெயர்ச்சி என்றால் என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கு. ரைட்? இனி நாங்கள் இந்த கோண இடப்பெயர்ச்சியின் அலகு பரிமாணம் அதுகளை பார்ப்போம். எந்த ஒரு பௌதீக கணியத்தையும் நாங்கள் கருதினால் அதுக்கு நாங்கள் அலகு பரிமாணம் அதுகளை பார்க்கிற நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். அலகு கோண இடப்பெயர்ச்சி தீட்டாண்டி அலகு என்ன? ஒரு கோணத்தை தான் எங்க ஆக்குது? மையத்துல இவர் என்ன ஒரு குறித்த நேரத்துல இங்க இருந்து இங்க போயேக்க ஒரு கோணத்தை எதிரமைக்கிறார் மையத்துல. சோ இந்த கோணம் என்றதுக்கு என்ன அலகு? ரேடியன் என்று பார்க்கிறோம். அடிப்படை எஸ்ஐ அலகுகளுக்கு மேலதிகமாக 2 மிகை நிரப்பு அலகுகள் இருக்கு. சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் என்று சொல்லுவோம். தளக்கோணத்துக்கும் திண்ம கோணத்துக்குமான யூனிட். ரேடியன் என்றது தளக்கோணம், ரேடியன் என்றது திண்ம கோணம். சரியா? தளக்கோணம் திண்ம கோணம் ரெண்டுக்குமான அலகுகள் மிகை நிரப்பு அலகுகள். ரைட்? தீட்டா இந்த அலகு ரேடியன். கோண இடப்பெயர்ச்சியின் அலகு ரேடியன். கோண இடப்பெயர்ச்சிக்கு பரிமாணம் என்ன? கோண இடப்பெயர்ச்சி என்றது ஒரு கோணம். என்ன கணியம்? அது ஒரு கோணம். கோணத்துக்கு பரிமாணம் இல்லை. சரியா? கோண இடப்பெயர்ச்சி பரிமாணம் அற்ற கணியம். ரைட்? ஓகே. கோண இடப்பெயர்ச்சியின் அலகு பரிமாணம் பார்த்திருக்கிறோம். இனி சில இயக்கங்களை கருதி அதன் கோண இடப்பெயர்ச்சியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், முதலாவது நாங்கள் ஒரு துணிக்கை ஒரு வட்ட பாதையில இயங்குறார். இதுல நின்று ஒரு முழு வட்ட இயக்கத்தை ஆற்றுறார். முழு வட்ட இயக்கம். ഇതിന്റെ கோண இடப்பெயர்ச்சி தீட்டா எவ்வளவு என்று கருது பார்ப்போம். ரைட்? இவர் இதுல நிக்க மையத்துல இப்படி அவர் நிக்கிறார். பிறகு இப்படியே இவர் சுற்றி கொண்டு வர அப்படியே மையத்துல இப்படியே கோணத்தை ஆகி கொண்டு வந்து மொத்தமாக அதே பொசிஷனுக்கு வந்தால் என்ன நடக்கும்? ஒரு முழு வட்ட கோணத்தை ஆக்குவார். இந்த முழு வட்ட கோணம் தீட்டான்றது எங்களுக்கு பாகையில தெரியும் 360 பாகை. ரைட்? ஆனால் நாங்கள் இதை ரேடியன்ல கொடுக்க வேணும். ஏன்? நாங்கள் கோணம் என்றதுக்கும் கோண இடப்பெயர்ச்சி என்றதுக்கும் ரேடியன் அலகை பாவிக்கிறோம். நாங்கள் அலகு ரேடியன். ஸோ ரேடியனுக்கு மாற்ற வேணும். சரி, நாங்கள் இந்த கோணம் என்ற விடயத்துல வச்சு பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் தொடர்பு ஒரு முழுவட்ட கோணம் 360 பாகை 2π ரேடியன் என்று. சரியா? இதுதான் ஒரு அடிப்படையான தொடர்பு. கோணத்துல இருக்கிற ரேடியனுக்கும் பாகைக்கும் இடையான அடிப்படை தொடர்பு 360 பாகை 2π ரேடியன். சோ 180 பாகை எவ்வளவு வரும்?
பை ரேடியனா இருக்கும். 180 பாகை பை ரேடியனா இருக்கும். 90 பாகை எவ்வளவா இருக்கும்? 90 பாகை பை பை 2 ரேடியனாக இருக்கும். சரியா? சோ எங்களுக்கு இந்த 360 பாகை என்றது தீட்டா சமன் 2 பை ரேடியன். எந்த ஒரு விடையை நாங்கள் கொடுக்கையும் அங்க கட்டாயமாக அலகு இருக்க வேணும். அலகு இல்லாவிட்டால் யூனிட் லெஸ் குவான்டிட்டிஸ் மீனிங் லெஸ். நாங்கள் யூனிட்டை போடாவிட்டால் அங்க மீனிங் இல்லாமல் போடும். Question 2. ஒரு அடுத்ததும் ஒரு வட்டத்திலேயே பார்க்கிறோம். ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற ஒரு துணிக்கையை கருதுறோம். மையம் இங்கு O இருக்கு. அவர் விட்டத்தின் வழியே இந்த புள்ளி Xல முதல் நிற்கிறார். பிறகு ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் Yல நிற்கிறார். என்ன கேள்வி என்றால் X to Y வட்ட இயக்கத்தின் போது கோண இடப்பெயர்ச்சி என்ன என்றது கேள்வி. X to Y படத்துல பாருங்க. இங்க Xல நிற்கிறார் முதல் Y. அப்ப இப்படியே இயங்குறார். இயங்கி Yக்கு போறார். Yக்கு போனால் இந்த மையத்துல X to Y ஒரு விட்டம் என்று சொல்லி இருக்கு. எனவே XY விட்டம் ஒரு நேர்கோடு. அப்ப இந்த மையத்துல ஒரு நேர்கோட்டு கோணத்தை ஆக்குற. எனவே தீட்டா எவ்வளவு? 180 பாகை. 360 பாகை 2 பை ரேடியன் என்று தெரியும். எனவே 180 பாகை எவ்வளவு வரும்? பை ரேடியனாக இருக்கும். பை ரேடியனாக இருக்கும். பை ரேடியன். ஏன் எப்படி வருது? இவர் 180 பாகையின் கீழ் 360 பாகை தர 2 பை ரேடியன். ஏன் 360 பாகை தான் எங்களுக்கு 2 பை ரேடியன். 360 பிரிச்சு 2 பையால பெருக்கும். ரைட். அடுத்தொரு சிம்பிளா ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு வட்டத்துல 5 சுழற்சி 5 சுழற்சியை ஆற்றிக்க தீட்டா எவ்வளவு என்று பார்க்க போறோம். கோண இடப்பெயர்ச்சி எவ்வளவு என்று பார்ப்போம். ஒரு சுழற்சிக்கு தீட்டா சமன் 2 பை. ஏன்? ஒரு முழுவட்ட கோணம் 2 பை. ரைட். அப்ப 5 சுழற்சிக்கு தீட்டா சமன் எவ்வளவு? 2 பை தர 5 10 பை. அலகு என்ன? ரேடியன். அப்ப 5 சுழற்சிக்கு 10 பை. ஒரு சுழற்சிக்கு 2 பை ரேடியன் வரும். 5 சுழற்சிக்கு 10 பை ரேடியன் கோண இயக்கத்தை, கோண இடப்பெயர்ச்சியை கொண்டிருக்கு. ஓகே. இங்க இந்த எண் 5 இங்க கவனிங்க. இதுல 2 பைக்கு அலகு எவ்வளவு? ரேடியன். 5க்கு அலகு எவ்வளவு? அந்த 5 இலக்கம், ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ ஒரு ரேடியன் என்ற அலகை கொண்ட கணியத்தை ஒரு நம்பரால பெருக்க 10 பை ரேடியன் என்றுதான் ஆன்சர் வரும். யூனிட் வரும். ஓகே. ரைட். அடுத்த ஒரு கோண இடப்பெயர்ச்சி தொடர்பாக இன்னொன்றை பார்ப்போம். ஐந்து செகண்டில் 16
முழு சுழற்சியை ஆட்டும் ஒரு வட்ட இயக்கத்தை கருதும் போது 25 செகண்டில் தீட்டா எவ்வளவு? 5 செகண்டில் 16 முழு சுழற்சியை ஆட்டும் ஒரு கோண இயக்கத்தை கருதுறோம், வட்ட இயக்கத்தை கருதுறோம். 25 செகண்டில் எவ்வளவு கோண இடப்பெயர்ச்சி என்றது கேள்வி. சரியா? முதல் எத்தனை சுழற்சிகள் என்று பார்ப்போம். 25 செகண்டில் சுழற்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு வரும்? 5 செகண்ட்ல 16. சரியா? 16 சுழற்சி 5 செகண்ட்ல தர 25 செகண்ட்ல பார்க்க போறோம். பார்த்தால் 5 25 மட்டிப்பட்ட 5 முறை 16 5 எவ்வளவு? 80 சுழற்சி. 80 சுழற்சிகள். அப்ப இப்ப தீட்டா எவ்வளவு? தீட்டா சமன் 2π ரேடியன் ஒரு சுழற்சியில தர 80 சுழற்சியில எவ்வளவு வேற? 160 π ரேடியன். 160 π ரேடியன். மீண்டும் கவனியுங்க. 5 செகண்டில் 16 முழு சுழற்சி, 5 செகண்டில் 16 முழு சுழற்சியை ஆற்றும் ஒரு வட்ட இயக்கத்தில் 25 செகண்ட்ல எவ்வளவு கோண இடப்பெயர்ச்சி என்ற ஒரு கேள்வி. சரியா? 5 செகண்ட்ல 16 முழு சுழற்சியை ஆற்றுது. அப்ப 25 செகண்ட்ல எத்தனை முழு சுழற்சி என்று முதல் காண்றோம். 25 செகண்ட்ல எத்தனை முழு சுழற்சி என்று பார்க்கிறோம். 25 செகண்ட்ல எத்தனை முழு சுழற்சிகளின் எண்ணிக்கையை பார்க்கிறோம். முழு சுழற்சிகளின் எண்ணிக்கையை பார்க்க 5 செகண்டுக்கு 16 இருந்தால் 25க்கு என்று பார்க்கிறோம். சரியா? 16 5ஆல பிரிச்சு ஒரு செகண்ட்ல எவ்வளவு சுழற்சி ஆற்றும் என்று பார்த்து 25ஆல பிறக்கிறோம். 80 சுழற்சி என்று வருது. ஸோ நாங்கள் அதை என்ன செய்கிறோம்? பிறகு சுழற்சிகளின் எண்ணிக்கையில இருந்து கோண இடப்பெயர்ச்சியை காண போறோம். ஒரு சுழற்சிக்கு 2π ரேடியன். எனவே 80 சுழற்சிக்கு 160 π ரேடியன் சுழற்சி இயக்கத்துல இவர் கோண இடப்பெயர்ச்சியை ஆற்றியிருப்பார். ரைட். ஸோ நாங்கள் எண்ணிக்கையான சுழற்சிகள் என்றால் எண்ணிக்கையான சுழற்சிகள் என்றால் சுழற்சிக்கு தீட்டா எவ்வளவு என்றால் ஒரு முழு சுழற்சிக்கு தீட்டா சமன் 2π. எனவே n முழு சுழற்சிக்கு எண்ணிக்கையான சுழற்சிக்கு தீட்டா சமன் எவ்வளவு? 2π தர n. ஸோ 2π n ரேடியனாக இருக்கும். சரியா? ஒரு சுழற்சிக்கு 2π, 2 சுழற்சிக்கு 4π, 3 சுழற்சிக்கு 6π என்று போகும். ஸோ n சுழற்சிகளுக்கு 2π n கோண இடப்பெயர்ச்சியை ஆற்றும். ரைட். கோண இடப்பெயர்ச்சி என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். குறித்த ஒரு கோண இயக்கத்தை ஆட்டும் போது மையத்தில் எதிரமைக்கும் கோணம் கோண இடப்பெயர்ச்சி. அந்த கோண இயக்கம் எப்படி நடைபெறுகிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கோண இடப்பெயர்ச்சிகளை கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, கோண இடப்பெயர்ச்சியை நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். ரைட். நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். கோண வேகம் என்ற விடயம். கோண வேகம், angular velocity.
இவருக்கு குறியீடு ஒமேகா என்று குறிப்போம். ஒமேகான்றது நீங்கள் எழுத கஷ்டம் என்ன, ஸ்மால் டபிள்யூ என்ற மாதிரி பாருங்க. சரியா? ஒமேகா கோண இடப்பெயர்ச்சி. கோண வேகம் நாங்கள் பார்க்க போறோம். கோண வேகம் என்றால் நாங்கள் ஏகபரிமாண இயக்கத்துல வேகம் கருதுற மாதிரி, வேகம் என்னென்று கருதுறோம், இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என்ற மாதிரி இங்க கோண வேகம் ஒமேகா சமன் தீட்டா கோண இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என்று பார்ப்போம். ரைட்? சரி, என்னென்று வரும் என்றால் இவற்றை வரவிலக்கணம் அலகு நேரத்தில் ஆன கோண இடப்பெயர்ச்சி. அலகு நேரத்தில் ஆன கோண இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி தான் ஒமேகா கோண வேகம். ஓகே, அலகு நேரத்திலான கோண இடப்பெயர்ச்சி கோண வேகம் என்று பார்க்கிறோம். சோ நாங்கள் ഇതിന്റെ சமன்பாட்டை எடுக்கிற எப்படி என்று பார்ப்போம். டி நேரத்துல தீட்டா கோண இடப்பெயர்ச்சி நடக்குதுன்னு வைப்போம். டி நேரத்தில் ஆன கோண இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி சமன் தீட்டா ஆக இருந்தால் அலகு நேரத்தில் என்னவம் ஒரு செகண்ட் காண்றதுக்கு இந்த டீயால பிரிப்பான். டி செகண்ட் நேரத்துல தீட்டா என்றால் ஒரு செகண்டுக்கு ஆகிறதுக்கு என்னவா 10 மாம்பழங்களின் விலை 50 ரூபாய் என்றால் ஒரு மாம்பழத்தின் விலை என்ன அந்த 10ஆல பிரிக்கிற மாதிரி ஒரு செகண்டில் ஆன கோண இடப்பெயர்ச்சி எவ்வளவு? தீட்டா பை டி. இந்த அலகு நேரத்திலான கோண இடப்பெயர்ச்சி என்றதை நாங்கள் என்னன்னு சொல்றோம்? கோண வேகம் என்று சொல்றோம். கோண வேகம். சோ கோண வேகம் சமன் தீட்டா பை டி. எனவே ஒமேகா சமன் தீட்டா பை டி. அலகு நேரத்திலான கோண இடப்பெயர்ச்சி கோண வேகம் என்று சொல்லுவார். ரைட்? சோ கோண வேகம் என்ற ஒரு கணியத்தை நாங்கள் இங்க டிஃபைன் பண்ணி இருக்கிறோம். அதன் தொடர்பு ஒமேகா சமன் தீட்டா பை டி. எனவே இந்த கோண வேகத்தின் அலகை பார்க்க வேணும். இல்ல கோண வேகத்தின் அலகுண்டா ஒமேகா சமன் என்று எழுதக்கூடாது. ஒமேகாண்ட அலகு சமன் என்று எழுத வேண்டும். ஒரு கணியத்தின் அலகு காண்றேன்னா என்ன செய்யுங்கள், அந்த கணியத்தை எழுவாயாக கொண்ட ஒரு சமன்பாட்டில மற்ற கணியங்களுக்கு அலகை பிரதியிட்டு சுருக்குவீங்க. நாங்கள் உதாரணமாக இங்கால பார்ப்போம். இந்த விக்கு அலகு காண வேணும். வி சமன் இடப்பெயர்ச்சி டி கீழ் டைம் டி. இப்ப வியின் அலகு என்னென்று வரும்? மேல இடப்பெயர்ச்சிக்கு மீட்டர் அலகை பிரதிடுறோம், கீழே நேரத்துக்கு அலகை பிரதிடுறோம் செகண்ட். எனவே சுருக்குறோம் ms - 1. ரைட்? இதே மாதிரி சிம்பிளா பார்ப்போம். பரப்பு என்றதுக்கு அலகு என்ன பார்க்க போறோம். பரப்பு என்றால் நீளந்தர அகலம் a × b என்று வைப்போம். அப்ப பரப்பின் அலகு மீட்டர் தர மீட்டர். சோ மீட்டர் வர்க்கம். எந்த கணியத்துக்கு நாங்கள் அலகு காண போறோமோ அந்த கணியத்தை எழுவாயாக கொண்ட சமன்பாட்டை எழுதி மற்ற கணியங்களுக்கு அலகை பிரதிடுறோம். அப்ப இங்க மேல கோண இடப்பெயர்ச்சி அதற்குரிய அலகு ரேடியன், கீழே நேரம் நேரத்துக்குரிய அலகு செகண்ட். நாங்கள் பிரித்து விட்டால் மேலே RAD ரேட், கீழே செகண்ட், மேல போனால் செகண்ட் -1. இப்ப ஒமேகான் அலகு ரேட் செகண்ட் -1, ரேடியன் செகண்ட் -1. ஓகே, ஒமேகான் அலகு எப்பொழுதும் இங்கே ms-1 மாதிரி, இங்கே ms-1 மாதிரி, இங்க ரேடியன் செகண்ட் -1 ஆக இருக்கும்.
ms minus 1 மாதிரி ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. ஓகே, இனி ஒமேகாண்ட பரிமாணத்தை பார்ப்போம். ஒமேகா கொண்டு ஒமேகாக்குரிய சமன்பாட்டை இங்கே கருதுகிறோம். இந்த சமன்பாட்டை கருதி மற்ற கணியங்களுக்கு அதை எழுவாயாக கொண்ட மற்ற கணியங்களுக்கு அலகை பிரதிடுறோம். அலகை பிரதியிடைக்க மேலே ரேடியனுக்கு இந்த தீட்டாக்கு அலகு இல்லை, அலகு இல்லாது நாங்கள் 1 ஒரு இலக்கத்தை போடுறோம். கீழே நேரத்தின் பரிமாணத்தை நாங்கள் காண்றதுக்கு மேலே அலகும் இல்லை பரிமாணமும் இல்லை, இந்த தீட்டாண்ட கோண இடப்பெயர்ச்சியின் பரிமாணம் இல்லை என்றபடியே நாங்கள் இங்கே 1 போடுறோம். கீழே நேரத்தின் பரிமாணம் எவ்வளவு என்னது கேபிட்டல் டி. இவர் மேல போனா டி டு த பவர் மைனஸ் 1 வரும். ஸோ கோண வேகத்தின் பரிமாணம் டி டு த பவர் மைனஸ் 1. எங்களுக்கு வேகத்தின் பரிமாணம் தெரியும் என்னண்டு ms மைனஸ் எல்டி மைனஸ் 1. வேகத்தின் பரிமாணம் எல்டி மைனஸ் 1. அதே மாதிரி இங்க டி மைனஸ் 1. ஏன்னா அங்க நீளத்துக்கு பரிமாணம் இருக்கு எல்லுண்டு, இங்க கோண இடப்பெயர்ச்சிக்கு பரிமாணம் இல்லை, அதால இங்க டி மைனஸ் 1 மட்டும் பரிமாணம் வரும். ஓகே, இப்ப அலகு பரிமாணம் 2 விடயமும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அலகு பரிமாணம் ஏன்னா இந்த அலகு பரிமாணம் ஏன் செக் பண்றோம் என்றால் பிறகு ஒரு நேரத்தில் நாங்கள் அங்கே செய்து கொண்டு போய்க்க ஒரு கோண வேகம் ஒன்றை கண்டுபிடிக்கிறோம், ஒன்றை காணுறோம், கால்குலேட் பண்றோம் என்றால் அவற்றை அலகு ரேட் செகண்ட் மைனஸ் 1 வர வேணும். அப்படி வராட்டி வேற ஏதாவது அலகுல வருதுன்னா அங்க செய்த செய்கையில் ஏதாவது பிழை என்றதையும் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். நாங்கள் இப்ப கோண வேகத்துக்கு உதாரணங்கள் கொஞ்சம் பார்ப்போம். கோண வேகத்துக்கு உதாரணம் பார்ப்போம். 5 செகண்டில் 2π கோண இடப்பெயர்ச்சி நடைபெற்றால் ஒமேகா எவ்வளவு? 5 செகண்ட்ல 2π கோண இடப்பெயர்ச்சி நடைபெற்றால் எங்களுக்கு ஒமேகா சமன் θ/t என்ற ஒரு சமன்பாடு இருக்கு தெரியும். கோண வேகம் சமன் கோண இடப்பெயர்ச்சிங்கள் நேரம். இங்க கோண இடப்பெயர்ச்சி எவ்வளவு? குறித்த நேரத்துல 2π. அதன் கீழ் 5 செகண்ட். ஏன் அந்த 2π என்ற இந்த கோண இடப்பெயர்ச்சியை ஆற்றுவதற்கு எடுத்த நேரம் எவ்வளவோ அதைத்தான் நாங்கள் கீழே பிரதியிட போறோம். சோ மேல 2π, கீழே என்ன வர போகுது? மேல 2π, கீழே 5 செகண்ட். இந்த 2πக்கு என்ன அலகு? ரேடியன். ஸோ பிரித்து விட்டால் 10⁵5 ரேட் செகண்ட் மைனஸ் 1. 10⁵5 எந்த சுருக்கலும் நாங்கள் இங்கால பை அப்படியே இருக்கும் சரியா? 10⁵5 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1. ஓகே, இங்க ரேட் செகண்ட் மைனஸ் 1 அலகு வாரபடியா நாங்கள் செய்தது ஓகே ஆக இருக்கும். பிரதியீடுகள் சரி. அடுத்த ஒரு கேள்வி பார்ப்போம். 2 செகண்டில் முழு சுழற்சி ஒன்றை ஆற்றினால் முழு சுழற்சி ஒன்றை ஆற்றினால் ஒமேகா எவ்வளவு என்பது கேள்வி. 2 செகண்ட்ல முழு சுழற்சி. இங்க கோண இடப்பெயர்ச்சி எவ்வளவு? முழு சுழற்சி என்ன எவ்வளவு? கோண இடப்பெயர்ச்சி 2π ரேடியன். எனவே ஒமேகா சமன் θ/t. θ இங்கே எவ்வளவு? 2π ரேடியன். கீழே t எவ்வளவு? எவ்வளவு நேரத்துல? 2 செகண்ட்ல. ஸோ 2 செகண்ட் பிரித்து விட்டால் 2 வெட்டுப்பட்டா இங்க π
அலகு ரேட் செகண்ட் மைனஸ் 1. ஓகே, பை ரேட் செகண்ட் மைனஸ் 1. ஏன் மேல 2π கோண இடப்பெயர்ச்சி, கீழே அதுக்கு எடுத்த நேரம் 2 செகண்ட் பிரித்து விட்டால் பை என்று வரும் பெருமானம். அலகு ரேட் செகண்ட் மைனஸ் 1. இங்க பை என்றது ஒரு பெருமானம், சரியா? அங்கால அந்த கோண வேகத்துக்குரிய அலகு ரேட் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கு. ஓகே, இதே மாதிரி ஒரு சிம்பிளா இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு முழு சுழற்சியை ஆற்றுவதற்கு நேரம் t சமன் 16 செகண்ட் எடுக்குது என்றால் ஒரு காவாசி முக்காவட் 90 பாகை, சரியா? இந்த காவாசி இதுல இருந்து இந்த ஓவில இருந்து ஏ மட்டும் போறது போகேக்க ஒமேகா விளவு என்று பார்ப்போம். இந்த முழு இயக்கத்துக்குமே ஒரே ஒமேகாவா தான் இருக்கு. அதனால இந்த காவட்டத்துல வச்சும் நாங்கள் கால்குலேட் பண்ணலாம். என்னண்டு இந்த காவட்டம் O2A போகேக்க தீட்டா விளவு தீட்டா சமன் முழு வட்டம் 2π, எனவே கால்வட்டம் π/2 ரேடியன். அதால நாங்கள் ஒமேகாவை கால்குலேட் பண்ண போறோம். ஒமேகாவை கால்குலேட் பண்றதுக்கு இன்னும் ஒன்று தேவை. என்ன தேவை? டைம் தேவை. O2A டைம் எவ்வளவு? முழு வட்டத்துக்கு 16 செகண்ட், அப்ப கால் வட்டத்துக்கு 4 செகண்ட். இதை ரெண்டையும் வைத்துக்கொண்டு ஒமேகாவை கால்குலேட் பண்ணலாம். ஒமேகா எவ்வளவு? π/2 ரேடியன், கீழே 4 செகண்ட். கீழே போடுறதை தலைகளாக போட்டு பெருக்குவோம். ஸோ பையின் கீழ் 8 ரேட் செகண்ட் மைனஸ் 1, ரைட்? பையின் கீழ் 8 ரேட் செகண்ட் மைனஸ் 1. முழு வட்டத்தை சுற்றுவதற்கு 16 செகண்ட். கால் வட்டம் சுற்றேக்க கோண வேகம் என்றது முழு வட்டம் சுற்றேக்கையும் அதே கோண வேகம் தான். நாங்கள் கால் வட்டத்துல கோண இடப்பெயர்ச்சியை கண்டு கால் வட்டத்துக்கு டைமை கண்டு கோண வேகத்தை காண்றோம். இதவே நாங்கள் முழு வட்டத்துல வச்சும் கோண வேகத்தை காணலாம். யாரு ஸ்னோ ப்ராப்ளம், சரியா? முழு வட்டத்துல வச்சும் கோண வேகத்தை காணலாம். என்னண்டு முழு வட்டத்துக்கு கோண இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 2π. முழு வட்டத்துக்கு எடுக்கிற நேரம் எவ்வளவு? 16. அப்ப 2π ரேடியனின் கீழ் 16 செகண்ட் போட்டால் எங்களுக்கு இதே மாதிரி வரும். அந்த 2ம் 16 பட்டு π/8 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 வரும் கோண வேகம், ரைட்? சரி, இந்த கோண வேகத்துக்கு ரேட் செகண்ட் மைனஸ் 1 அலகு மாதிரி நாங்கள் ஒரு விடயத்தை கருதி கொள்ளுவோம். RPM என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. RPM என்னன்னா ரொட்டேட் பெர் மினிட். That means number of rotation in a 1 minute. Number of rotation in 1 minute is called as RPM. ஒரு நிமிடத்தில் ஆற்றும் சுற்றல்களின் எண்ணிக்கை. ஒரு நிமிடத்தில் ஆற்றும் சுற்றல் எண்ணிக்கை. கேத்தான் நாங்கள் RPM என்று சொல்லுவோம். ரொட்டேட் பெர் மினிட். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு உதாரணமாக பார்ப்போம். ஒரு கோண வேகம் உண்டு. இது ஒரு கோண வேகம் தானே, என்றால் நேரத்தால பிரிபடுது, கோணம் எத்தனை சுழற்சிகளை ஆட்டுது. ஒரு கோண வேகம் உங்களுக்கு தரப்படுது 60 RPM. 60 RPM. இதை நாங்கள் ரேட் செகண்ட் மைனஸ் 1க்கு மாற்றுவோம். 60 ரொட்டேஷன். ஸோ ஒரு ரொட்டேஷன்ல 2π, 60 ரொட்டேஷன்ல
2π 60 தர 2π ரேடியன் கோணம் திரும்பி இருக்கு per minute கீழே ஒரு நிமிடம் ரைட் கீழையும் நாங்கள் செகண்ட் ஆக்க வேணும் 60 தர 2π ரேடியன் மேல கீழே 60 செகண்ட் ஸோ 60 இப்ப வெட்டுப்படும் மேல 2π ரேடியன் இருக்கு கீழே செகண்ட் இருக்கு மேல வந்தா செகண்ட் மைனஸ் 1 எனவே 60 ஆர்பிஎம் என்றது 10π ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 என்று வேற மீண்டும் இதை கவனிச்சு கொள்ளுங்க 60 ஆர்பிஎம்ல இயங்கிக்கு அவருடைய கோண வேகத்தை நாங்கள் ஆர்பிஎம் என்ற கோண வேகத்தின் அலகை ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்ற அலகுக்கு மாற்ற போறோம் சரியா ஆர்பிஎம் என்ற அலகை ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்ற அலகுக்கு மாற்ற போறோம் இந்த ஆர்பிஎம் என்ற அலகை ஆர்பிஎம் என்ற அலகை நாங்கள் ரேட் செகண்ட் மைனஸ் 1க்கு மாற்ற போறோம் மாற்றத்துக்கு இங்க 60 ஆர்பிஎம் ஆர்பிஎம் என்ன ரொட்டேட் பெர் மினிட்ஸ் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் இன் ஒரு நிமிடம் சுழற்சிகளின் எண்ணிக்கை ஒரு நிமிடத்துல இப்போ ஒரு சுழற்சியில 2π ரேடியன் திரும்பும் 60 சுழற்சியில எவ்வளவு திரும்பும் ஒரு சுழற்சியில 2π என்றா 60 சுழற்சியில 60 தர 2π ரேடியன் திரும்பும் அதை மேல போடுறோம் கீழே பெர் மினிட் என்றதை கீழே போடுறோம் ஒரு நிமிடம் பிறகு அந்த நிமிடத்துக்கு 60 செகண்ட் பிரதிகிறோம் பிரதிட்டு சுருக்க 60 60 மட்டுப்பட்ட 2π ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 இப்ப நாங்கள் 60 ரேட் ஆர்பிஎம் என்றது இங்க 2π ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்று வருது அலகு மாறும் பொழுது பெருமானம் மாற்றமடையும் அல்லது மாற்றமடையலாம் சரியா நாங்கள் ஆர்பிஎம் ரேட் செகண்ட் மைனஸ் 1க்கும் ரேட் செகண்ட் மைனஸ் 1 ஆர்பிஎம்க்கு மாற்றவும் தெரிஞ்சிருக்க வேணும் ஓகே நாங்கால கேள்விகள் செய்வோம் ஓகே ஒரு கேள்வி 720 ஆர்பிஎம் இத ரேட் செகண்ட் மைனஸ் 1க்கு மாத்துவா பாப் இந்த கோண வேகம் 720 ஆர்பிஎம் ஆர்பிஎம் என்ன 720 ரொட்டேஷன் per 1 minute MIN மேல 720 ரொட்டேஷன் ஒரு ரொட்டேஷன்ல 2π கோண இடப்பெயர்ச்சி 2π ரேடியன் கோண இடப்பெயர்ச்சி கீழே ஒரு மினிட்ல எவ்வளவு செகண்ட் 60 செகண்ட் மேல 720 ரொட்டேஷனுக்குரிய தீட்டாவை பிரதிடுறோம் கீழே ஒரு நிமிடத்துக்குரியதை செகண்ட்ல பிரதிடுறோம் 60 720 வெட்டுப்பட்டால் 0 வெட்டலாம் 6ஐயும் 72ஐயும் வெட்டினா 12 வரும் பெருக்கினால் எவ்வளவு வரும் 12 24 பை ரேட் கீழே செகண்ட் மேல போனா செகண்ட் மைனஸ் 1 ஓகே ஸோ நாங்கள் 720 ஆர்பிஎம் ரேட் செகண்ட் மைனஸ் செகண்டுக்கு மாத்தினா 24 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1 இருக்கு ஸோ ஆர்பிஎம் டு ரேட் செகண்ட் மைனஸ் 1 ஒரு கேள்வி பார்த்துட்டோம் இனி அடுத்த ஒரு கேள்வி பார்ப்போம் ஒமேகா ரேட் செகண்ட் மைனஸ் 1 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 இருந்தால் 2π ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 கோண வேகத்துல இருந்தா இதை ஆர்பிஎம்க்கு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஆர்பிஎம்ல எவ்வளவு பிரமாணம் சரியா ஒமேகா சமன் 2π rate second minus 1 that means
இந்த நேரத்தில் அவர் 2 பை ரேடியன் என்ற கோண இடப்பெயர்ச்சி அடைகிறார் ஒரு செகண்ட்ல. நாங்கள் மேலே அந்த கோண இடப்பெயர்ச்சியை என்னத்துக்கு மாற்ற வேணும்? அலகு சுற்றல்களின் எண்ணிக்கைக்கு மாற்ற வேணும். ஸோ 2 பை ரேடியன் ஒரு சுற்றல், ஒரு ரொட்டேஷன். கீழே ஒரு செகண்ட் நிமிடத்துக்கு மாற்ற 60ஆல பிரிப்போம். சரிதானே? அப்ப மேல ரொட்டேஷன்ல வந்துடுது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன், கீழே மினிட்ல வந்துடுது. நீங்க அப்படியே நம்பரை இலக்கங்களை சுருக்கி போட்டு அங்காலே அலகை போட போறோம். அலகு ஓகே தான், ரொட்டேஷன் பெர் மினிட், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பெர் மினிட் வந்துடுது. ஸோ இந்த 60 மேல வரும். எனவே 60 RPM ஆக இருக்கு. நாங்கள் முதல் ஒரு கேள்வி செய்த நாங்கள் என்ன 60 RPM மாத்தினாங்க. இப்ப 2 பை ரேடியனை RPM-க்கு மாத்தி இருக்கிறோம். முதல் நாங்கள் ஒரு கேள்வி செய்த நாங்கள் 60 RPM மாத்தி இருக்கிறோம். இங்க பாருங்க, இங்க 60 RPM இங்க மாத்தி இருக்கிறோம். எவ்வளவு வருது? 2 பை ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. இப்ப மெத்தட் செய்திருக்கிறோம் என்ன 2 பை ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 RPM-க்கு மாத்தி 60 RPM வரும். ஓகே. ஸோ கோண வேகத்துக்கான அலகுகள்ல எங்களுக்கு RPM-ன்றதும் ஒரு அலகு. சரியா? ரொட்டேட் பெர் மினிட் தானே. கண்டினியூஸா நாங்கள் கேள்விகள் கொஞ்சம் பார்ப்போம். ரைட். ஒரு கோண வேகம் தொடர்பாகத்தான் நாங்கள் இப்ப கேள்விகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வட்டத்துல ஒரு சிறுவன இல்ல ஒரு பந்து, ஒரு பந்து முதல் ஒரு வட்டத்தை ஒமேகா 1 is equal to 2 பை ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 1ல ஒரு முழு வட்டத்தை சுற்றுற ஒரு வட்டம். அதே மாதிரி பிறகு அதே வட்ட பாதையில ஒமேகா 2 is equal to பை பை 2 ரேட் செகண்ட் மைனஸ் 1 கோண வேகத்துல இன்னொரு வட்டம், இன்னும் 2 வட்டம். இது வட்ட இயக்கம். இப்ப என்ன கேள்வி என்றால் ஒமேகா அவரேஜ் சமன் எவ்வளவு என்றது. சரி, சராசரி கோண வேகம் யாது? சராசரி கோண வேகமாக காண்றதுக்கு உங்களுக்கு தெரியும் V ஆவரேஜ் கோண என்ன சராசரி வேகம் பார்த்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த நேரம் உண்டு, அதுக்கு எடுத்த மொத்த நேரம். அதே மாதிரி இங்க ஒமேகா அவரேஜை நாங்கள் தீட்டா டோட்டல் கீழ் டி டோட்டல் என்று பார்ப்போம். மொத்த கோண இடப்பெயர்ச்சிகள் மொத்த நேரம் என்று பார்ப்போம். ரைட். முதலாவது ஒரு வட்ட இயக்கம், பிறகு 2 முழு வட்ட இயக்கம், அப்ப மொத்தம் 3 முழு வட்ட இயக்கம். தீட்டா டோட்டல் காணலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தீட்டா டோட்டல் தீட்டா டோட்டல் சமன் முதல் ஒரு 2 பை கோண இடப்பெயர்ச்சி, பிறகு 2 முழு வட்ட இயக்கம் மாற்றுது 2 தர 2 பை, மொத்தம் 6 பை ரேடியன். தீட்டா டோட்டல் கண்டுட்டோம். இனி நாங்கள் டி டோட்டல் காண வேணும். முதல் வட்ட இயக்கத்தை ஆற்றுறதுக்கு T1 டைம் எடுப்போம், பிளஸ் பிறகு ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற T2 டைம் எடுப்போம். முதல் வட்ட இயக்கத்தை ஆகிற டைம் காண்றதுக்கு என்ன செய்யலாம்? கோணத்தின் கீழ் கோண இடப்பெயர்ச்சியின் கீழ் வேகம் போட்டு கொள்ளலாமே. நாங்கள் இங்க நேரம் என்னன்னு காண்றோம். நாங்கள் ரைட், எங்களுக்கு தெரியும் ஒமேகா சமன் தீட்டா பை டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு
தீட்டா பை ஒமேகா என்று போட்டுக்கொள்ளலாம். ரைட். அப்ப கோண இடப்பெயர்ச்சியின் கீழ் கோண வேகம் 2π முதல் ஒரு வட்ட இயக்கத்தை தானே ஆடுது 2π by 2π ரேட் செகண்ட் மைனஸ் 1 பிளஸ் இங்கால அடுத்த 2 முழு வட்ட இயக்கம் ஆற்றுது. சோ என்னென்று வரும் 4π ரேடியன். 4π ரேடியனை எவ்வளவு கோண வேகத்திலே ஆட்டி இருக்கு π/2 ஆட்டி இருக்கு. எனவே இதுல இருந்து நாங்கள் மொத்த நேரத்தை காணலாம். 2π × 2π ஒரு செகண்ட் பிளஸ் 4π × π/2 அந்த 2 மேல வரும் 8 வரும் பையும் மட்டுப்பட்ட 8 செகண்ட் 9 செகண்ட். மொத்த நேரம் 9 செகண்ட். அப்ப நாங்கள் இதுல கொண்டு வந்து பிரதியிட போறோம். என்ன மொத்த கோண இடப்பெயர்ச்சியின் மொத்த நேரம். மொத்த கோண இடப்பெயர்ச்சி எவ்வளவு? மொத்த கோண இடப்பெயர்ச்சி எங்களுக்கு இங்க தெரியும் 6π. ஏன் முதல் ஒரு வட்டம் இரு வட்டம், ஒரு வட்டத்துக்கு 2π, இரு வட்டத்துக்கு 4π, 6π. பிறகு மொத்த நேரம் கண்டிருக்கிறோம் 9 செகண்ட். எனவே மேல 6π ரேடியன் கீழே 9 செகண்ட் பிரித்து விட்டால் என்ன வரும்? 10⁻³ ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்று வரும். 10⁻³ ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. அப்ப இப்ப கூட்டி பிரிச்சு விட்டா வருதா? இப்ப கூட்டி பிரிச்சு விட்டால் வருதா? ω1 ω2 கூட்டி பிரிச்சு பாருங்க, வருதா? வேற இல்லை. ω1 + ω2/2 சரியா? ω1 எவ்வளவு? 2π ரேட் செகண்ட் மைனஸ் 1 பிளஸ் ω2 எவ்வளவு? π/2 ரேட் செகண்ட் மைனஸ் 1. ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சு பாருங்க, வருமாண்டு. ரெண்டையும் கூட்டினா 2πயும் π/2ம் 2 வரையும் 2.5 2.5 2ஆல பிரிச்சால் எவ்வளவு? π/5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்று வரும். சரியா? 2πயும் π/2ம் 2.5 2.5 π 2.5 πய 2ஆல பிரிக்கிறோம். 2.5 2ஆல பிரிச்சா 1.25 வரும். 1.25 பை ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்று வரும். 2 ஆவரேஜ். இது பிழையானது. சரியா? இது பிழையானது என்றதை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. சும்மா கூட்டி பிரிக்க இயலாது. அவரேஜ் என்றது சும்மா கூட்டி பிரிக்கலாம். மொத்த கோண இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த நேரம் என்றதை பயன்படுத்தி தான் செய்யலாம். ஓகே, அடுத்த ஒரு கேள்வியை பார்ப்போம். ω1 சமன் 20 ரேட் செகண்ட் மைனஸ் 1 இயங்குற எத்தனை சுற்று என்று பார்ப்போம். 25 செகண்டுக்கு இயங்குற. ω2 அதே சுழற்சியில 10 ரேட் செகண்ட் மைனஸ் 1 ω2 10 செகண்ட் இயங்குற. ரெண்டு பேர். இப்ப ω எவ்வளவு? சராசரி கோண வேகம் எங்களுக்கு தெரியும். ω average is equal to theta total by T total. மொத்த கோண இடப்பெயர்ச்சிங்க மொத்த நேரம் தீட்டா டோட்டலா காண போறோம்.
மொத்த கோண இடப்பெயர்ச்சி. ஒமேகா சமன் தீட்டா பை டீல இருந்து தீட்டா சமன் ஒமேகா டி. ஸோ ஒமேகா எவ்வளவு? ஒமேகா 1, ஒமேகா 1 T1 பிளஸ் ஒமேகா 2 T2. மற்ற இயக்கத்துக்கு ஒமேகா 2 T2 ரெண்டு கோண இடப்பெயர்ச்சியும் கூட்ட போறோம். ஒமேகா 1 20 ரேட் செகண்ட் மைனஸ் 1. அந்த கோண வேகத்தோட இயங்கிய நேரம் எவ்வளவு? 25 செகண்ட் பிளஸ் ஒமேகா 2 கோண வேகத்தோட இயங்கிய நேரம் எவ்வளவு? 10 செகண்ட். அப்படி ஒமேகா 2 10 ரேட் செகண்ட் மைனஸ் 1 10 தர எவ்வளவு நேரம்? 10 செகண்ட். ஸோ இப்போ கோணம் மொத்த கோணம் நாங்கள் காண போறோம். 20 × 25 500 ரேடியன். என் செகண்ட் மைனஸ் 1 செகண்டும் வெட்டுப்படும். பிளஸ் 10 தர 10 100 ரேடியன். அப்ப 600 ரேடியன் ரெண்டு பேரும் இங்க மொத்த கோண இடப்பெயர்ச்சி. இனி டி டோட்டலா பார்க்க போறோம். மொத்த நேரம் T1 பிளஸ் T2. T1 எவ்வளவு? 25 செகண்ட் பிளஸ் T2 எவ்வளவு? 10 செகண்ட். எனவே 35 செகண்ட் வேறு. ஸோ நாங்கள் இப்போ இதில் கொண்டு வந்து பிரதியிட போகிறோம். தீட்டா டோட்டல் எவ்வளவு? 600 ரேடியன். கீழே டி டோட்டல் எவ்வளவு? 35 செகண்ட். ஸோ பிரித்து விட்டால் முதல்ல 5ஆல் வெட்டுவோம். 5ஆல் வெட்டினா கீழே 7 மேலே 1 10 120 ரேட் செகண்ட் மைனஸ் 1. எந்த ஒரு சுருக்கல்களும் 2 தசமதானங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். 7ஆல் பிரிப்போம். 7 1 50 மிச்சம் 7 7 49. அதில் 10 மிச்சம் 1 3 மிச்சம் 7 4 28 ரேட் செகண்ட் மைனஸ் 1. சரியா? மொத்த கோண இடப்பெயர்ச்சியை கண்டு மொத்த நேரத்தால பிரிச்சுத்தான் நாங்கள் கோண சராசரி கோண வேகத்தை காண்றோம். சராசரி கோண வேகம் என்றது டோட்டல் மொத்த கோண இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த கோண வேகம். மொத்த கோண இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த கோண வேகம் ஒமேகா அவரேஜ் என்றது. சரியா? ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரித்தல் என்றது விளைக்கும். எல்லா இடமும் சரி வராது. சில இடத்துல கூட்டி பிரிக்க சரியா வரும். சரியா? தீட்டா டோட்டலா காண்றோம், டி டோட்டலா காண்றோம். ரெண்டையும் கொண்டு வந்து ஈக்குவேஷன்ல பிரதியிடுறோம். பிரதியிட்டு ஒமேகா அவரேஜ் எடுத்துக்கொள்றோம். சரியா? ரைட். ஒரு ட்ரிக் ஈக்குவேஷன் வந்து பார்ப்போம். சும்மா ஒரு மையம் ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுற ஒரு துணிக்கையை கருதுறோம். இதுல நின்று இப்படி ஒரு முழு வட்ட இயக்கத்தை ஆட்டி அப்படியே இங்க வார எங்க வார A to A முதல் இப்படி ஒரு முழு வட்ட இயக்கத்தை ஆற்றுற பிறகு இது இடஞ்சுழியாக ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுற இங்க வந்து சேர்ந்த உடனே பிறகு திரும்பி A to A வலம் சுழியாக ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற முழு வட்ட இயக்கத்தை A to A இடம் சுழியாக ஒரு வட்ட இயக்கம்
வந்து உடனே திரும்பி A to A பலம் சுழியாக ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றிக்க. கேள்வி, தீட்டா டோட்டல் எவ்வளவு? மொத்த கோண இடப்பெயர்ச்சி எவ்வளவு? நீங்கள் யோசித்து செய்து கொள்ளுங்க. கோண இடப்பெயர்ச்சி என்றது என்ன கணியம், அந்த அலகு எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு. ஓகே, நாங்கள் இப்ப கோண இடப்பெயர்ச்சி, கோண வேகம் பார்த்துட்டோம். கோண வேகத்துல சராசரி கோண வேகமும் பார்த்துருக்கிறோம். சராசரி கோண வேகம் மட்டும் பார்த்து முடிச்சாச்சு. நாங்கள் இனி பார்க்க வேண்டியது அலைவு காலம் அல்லது சுற்றல் காலம், கேபிட்டல் டி. சுற்றல் காலம், period of a full revolution. கேபிட்டல் டி என்ற குறியீடு. சரியா? அப்ப நாங்கள் குறியீட்டை பிராக்கெட்டுக்கு பக்கத்தில் எழுதி கொண்டால் பாடம் ஞாபகம் இருக்கு. கேபிட்டல் டி குறியீடு. ஓகே, சுற்றல் காலம். என்னதுக்கு சுற்றல் காலம் பார்க்க போறோம் என்றால் ஒரு முழு சுழற்சிக்கு சுற்றல் காலம் பார்க்க போறோம். இதுல ஒரு எக்ஸ் என்ற புள்ளி இருக்கு. அப்படியே சுற்றி கொண்டு வந்து திருப்பி எக்ஸுக்கு வர எக்ஸ் டு எக்ஸ் எடுக்கிற நேரம் சுற்றல் காலமாக இருக்கு. என்னென்று சொல்லலாம், இதை ஒரு முழு சுழற்சி ஒரு முழு சுழற்சிக்கு எடுக்கும் நேரம் சுற்றல் காலம் கேபிட்டல் டி ஆக இருக்கும். ஓகே, ஒரு முழு சுழற்சிக்கு எடுக்கும் நேரம் சுற்றல் காலம் கேபிட்டல் டி ஆக இருக்கு. சரி, நாங்கள் இதை சமன்பாடு எடுக்க வேணும். டி டைம் என்றபடியா செகண்ட் அலகு, பரிமாணம் கேபிட்டல் டி என்று வரும். சரி, இது தொடர்பு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எடுப்போம். இது வேற விளக்கணம் என்றது வேற, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் என்றது வேற. பிசிக்ஸ்ல கன்னடத்துல பல பேர் விடுற பிள்ளை நியூட்டன் செகண்ட் லோ என்னென்றால் எப்சமன் என்றது கணித வடிவ சமன்பாடு, மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த நியூட்டன் செகண்ட் லோ. சரியா? ஆனால் வசனத்தில் எழுதுறது தான் வேற விளக்கணம். ஓகே, நாங்கள் இப்ப இந்த டீக்குரிய ஈக்குவேஷனை எடுக்க போறோம். சரியா? எங்களுக்கு தெரியும் ஒரு முழு சுழற்சி என்றபடியால் சுழற்சி என்றபடியால் தீட்டா அளவு 2π ரேடியன். ஒரு முழு சுழற்சிக்கு டைம் என்னென்று வரும், அதுதான் கேபிட்டல் டி இப்ப டிஃபைன் பண்ணி இருக்கிறோம். அப்ப இப்ப கேபிட்டல் டியை காண வேணும். இந்த இயக்கத்துக்கான கோண வேகம் ஒமேகாண்டு வச்சால் எங்களுக்கு தெரியும் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி. இப்ப இது ஒரு காமன் ரிலேஷன்ஷிப், என்ன ஒரு பொதுவான தொடர்பு. கோண வேகம் சமன் கோண இடப்பெயர்ச்சி நேரம் என்றது எந்த ஒரு கோண இயக்கத்துக்கும் பாவிக்கலாம், ஒரு பொது தொடர்பு. இதை இப்ப ஒரு ஸ்பெசிபிக் கான்செப்டுக்கு யூஸ் பண்ண போறோம். எதுக்கென்றால் இந்த முழு சுழற்சி என்ற ஸ்பெசிபிக் கான்செப்டுக்கு, இந்த முழு சுழற்சி என்ற ஸ்பெசிபிக் கான்செப்டுக்கு அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணினா ஒமேகா சமன் இப்ப தீட்டா 2π ஆகுது. கீழே தீட்டா 2π ஆயினா ஸ்மால் டி கேபிட்டல் டி ஆகும். ஸோ இதுல இருந்து நாங்கள் டி ஒரு முழு சுழற்சிக்கான காலம் 2π பை ஒமேகா வரும். ஸோ நாங்கள் அலைவு காலம் அல்லது சுற்றல் காலம் என்று சொல்லப்படுற கேபிட்டல் டிக்கு சமன்பாடு எடுத்திருக்கிறோம். என்னண்டு கேபிட்டல் டி சமன் 2π பை ஒமேகா. அந்த சுழற்சி இயக்கம் அல்ல சுற்றல் இயக்கத்தை ஒமேகா கோண வேகத்தோடைய ஆற்றினால்
அந்த சுற்றல் காலத்துக்குரிய தொடர்பு t is equal to 2 pi omega. இனி இந்த கணியத்தை டிஃபைன் பண்ணிட்டோம். அலகு பரிமாணம் சரியா? அலகு பரிமாணம் சரியா? t is equal to 2 pi omega. t ന്റെ അലക് சுற்றல் காலத்தின் அலகு. என்னையப்புறம் t-க்கான சமன்பாடு தெரியும். மேலையும் கீழையும் அலகை பிரதியிட்டு சுருக்க போறோம். மேலே என்ன அலகு? ரேடியன். கோண வேகம் ரேடியன். மேல கோணம் 2 ரேடியன். எனவே ரேடியன் கோண இடப்பெயர்ச்சி. கீழே கோண வேகத்தின் அலகு ரேட் செகண்ட் மைனஸ் 1. சுருக்கினால் ரேட் போனா செகண்ட் மைனஸ் 1 மேல போனா செகண்ட். இது ஒரு டைம் டி தானே. டைம் அதுக்கு அலகு என்ன? நார்மலி செகண்ட். ஸோ நாங்கள் இதில் பிரதியிட்டு சுருக்கி வர்றது செகண்ட். இந்த நார்மலி எங்களுக்கு தெரியும் செகண்ட். டி இந்த பரிமாணத்தை பார்ப்போம். டி இந்த பரிமாணம் மேலே 2 ரேடியன் பரிமாணம் இருக்கா? இல்லை. கீழே கோண வேகத்தின் பரிமாணம் t-1 முதல் நாங்கள் பார்த்தினாங்க. ஸோ சுருக்கி விட்டால் t-1 மேல போனா t என்று வருது. சுற்றல் காலம் എന്നതിന്റെ അലക് സെക്കൻഡ് പരിമാണം ക്യാപിറ്റൽ T. അതൊരു നേരം അലക് സെക്കൻഡ് പരിമാണം T. There is no problem. Okay. அப்படியே நாங்கள் எடுத்துக்கோம். சரி, இந்த சுற்றல் காலத்தை எங்க நாங்கள் யூஸ் பண்றோம்? சுற்றல் காலம் என்ற சொல்லு சுழற்சி காலம் அல்லது சுற்றல் காலம் என்ற சொல்லு ரெவல்யூஷன் ஆஃப் எர்த். பூமியின் சுற்றல் காலம். பூமியின் சுற்றல் காலம். பூமி சூரியனை சுற்றுறது. சூரியனை சுற்றுறது எப்படி? அதுதான் ஒரு வருடம் 365 நாள். ஆனால் பூமி தன்னைத்தானே அதுதான் ஒரு நாள் 24 மணித்தியால். ஸோ சுற்றல் காலம் என்றதுக்கு உதாரணம். அதே மாதிரி ரெவல்யூஷன் ஆஃப் எர்த், மூன், சந்திரன் சுற்றல். சந்திரன் பூமியை சுற்று, அப்படித்தான். பூமியை சுற்றி வரைக்கும் எவ்வளவு காலம் எடுக்குமோ சுற்றல் காலம். ரைட். அப்படி எலக்ட்ரான் இருக்கு தான். எலக்ட்ரான் கருவை சுற்றி அப்படி ஏதோ ஓடுதண்டெல்லாம் சொல்றோம் தான். கரு எலக்ட்ரான், இதுக்கும் ஒரு டி இருக்கு. சரியா? இதுக்கும் ஒரு டி இருக்கு. ஸோ வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கங்களை ஆற்றும் போது அவற்றுக்கு சுற்றல் காலம் என்ற ஒரு விடயம் கருத்துல கொள்ளுவோம். அந்த சுற்றல் காலம் t is equal to 2 pi omega-வா இருக்கு. அலகு செகண்ட், பரிமாணம் கேபிட்டல் T. ரைட். ரைட். இதுல கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். டீயை காண்றது தொடர்பாக ஒரு வட்ட இயக்கம் அல்லது சுழற்சி இயக்கம் ஒன்று தரப்பட்டிருக்கு. அவற்றை ஒமேகா கோண வேகம் தான் தரப்பட்டிருக்கு. 20 ரேட் செகண்ட் -1. இதுல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி கேபிட்டல் T சுற்றல் காலம் எவ்வளவு என்று கேட்டு. ஓகே, நாங்கள் டிரெக்ட்லி we goes to T is equal to 2 pi omega. 2 pi அதுக்குரிய அலகு ரேடியன். கீழே ஒமேகாக்குரிய பெருமானம் இங்க தரப்பட்டிருக்கு. ஒமேகா 220 ரேட் செகண்ட் -1. மேல ரேடியன். சரியா? 2 pi ரேடியன். கட் பண்ணினால் மேலே ஒரு பை, கீழே ஒரு 10 நெஞ்சும் π/10 ரேடியன் கட் பண்ணப்படுறோம். ஓகே, π/10 செகண்ட் என்று வரும். π/10 second. Then we substitute the pi எவ்வளவு? 22/7
that 10. So 22/70 second and well. Okay. இப்போ கோண வேகம் ஒமேகா தரும் பட்சத்தில் எங்களுக்கு அலைவு காலம் அல்லது சுற்றல் காலம் என்று சொல்லப்படுற டீயை கண்டுபிடிக்கிறோம். டீக்கு அலகு செகண்ட். நாங்கள் பிறகு இதை சுருக்கி கொடுக்கணும். தட்ஸ் ஓகே. எவ்வளவு? 3.14 by 10 seconds. So 0.314 second. அப்படியே வர. ஓகே. இந்த நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் தானே அங்கால செய்து கொள்ளலாம். ஒமேகா தரப்பட்டிருக்கு. தரப்பட்ட ஒமேகாவில் இருந்து கோணவேகத்தில் இருந்து கோணவேகம் தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு டி கேட்டிருக்கு. ஸோ எங்களுக்கு இங்கே தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இஸ் T is equal to 2π by omega. 2π மேலே 2π ரேடியன், கீழே ஒமேகாவுக்கு பதிலாக 20 ரேட் செகண்ட் மைனஸ் 1 பிரதிடுறோம். பிரதிட்டு சுருக்கினா ரேடியன் கட் பண்ணப்படும். ஸோ 5/10 செகண்ட். ஸோ இது ஒரு சுற்றல் காலம் நேரம் என்றபடியா செகண்ட்ல யூனிட் வருது. ஓகே. தென் ஒரு குவேஷன். ஒரு வட்ட இயக்கம் இந்த ஒமேகா கோண வேகம் 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 வருது. இதுல இருந்து கேபிட்டல் டி சுற்றல் காலம் கேட்டிருக்கு. ஓகே. we goes to the equation 2π by omega. 2π by omega மேலே ரேடியன், கீழே ரேட் செகண்ட் மைனஸ் 1 வர. ஸோ மேலே 2π ரேடியன் அப்படி இருக்கட்டும். கீழே ஒமேகாக்கு பிரதியிடுவோம் 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1. பை கட் பண்ணலாம், ரேடியன் கட் பண்ணலாம். ஸோ மேலே 2, கீழே செகண்ட் மைனஸ் 1, மேலே போனால் செகண்ட் வர. 2 செகண்ட் வர. சரி, நாங்கள் இதில் ஒரு குயிக் செக்கில் பார்ப்போம். இதை நாங்கள் குயிக்காக செக் பண்ணா ஒரு முழு வட்டத்தை ஆற்றுறதுக்கு எடுக்கிற நேரம் தான் சுற்றல் காலம். இங்க கோண வேகம் 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1. அதோட மீனிங் என்ன? ஒரு செகண்ட்ல 5 கோண இடப்பெயர்ச்சியை ஆற்றும். ஒரு செகண்ட்ல 5 கோண இடப்பெயர்ச்சியை ஆற்றும். இப்போ முழு வட்ட இயக்கத்துக்கு 2π கோண இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு 2 செகண்ட் ஆகும். ஸோ the π ஒரு செகண்ட்ல 2π 10 செகண்ட். ஸோ குயிக் செக். ரைட்? அடுத்த கேள்வி டி தொடர்பானது. T1 சமன், சரி T1 சமன் அல்ல, T1 ஒரு T1 ஒரு காலத்தோட ஒரு வட்டம் T2 என்ற காலத்தோட ஒரு வட்டம். 2 வட்டம் இயங்கினால் T average எவ்வளவு? ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுறார் T1 என்ற சுற்றல் காலத்தோட, அடுத்த வட்ட இயக்கத்தை ஆற்றுறார் T2 என்ற ஒரு சுற்றல் காலத்தோட. ஆற்றினால் T average எவ்வளவு? 2. இங்க எங்களுக்கு பிரச்சனை வராது. 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கிறதா. டைம் ஆவரேஜ்ன்றது எங்களுக்கு மெத்தட்லயும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. டைம் ஆவரேஜ் சமன் T1 plus T2/2 ஆக இருக்கு. நாங்கள் இங்க வேணுமெண்டா செய்து பார்க்கலாம். ஒமேகா ஆவரேஜை கண்டு பிறகு ஒமேகா ஆவரேஜ்ல இருந்து T ஆவரேஜை கண்டு கொள்ளலாம். there is no problem. இதுக்கு கூட்டி பிரிக்க வேண்டியதான். ஓகே, வேணுமெண்டா நாங்கள் பார்ப்போம். ஒமேகா ஆவரேஜ்ன்றது மொத்த கோணம்
theta total by t total. theta total எவ்வளோ? முதல் ஒரு வட்டம், பிறகு ஒரு வட்டம் 4 pi. t total முதல் வட்டம் 2 pi by okay. t total t1 plus t2 தானே? t total t1 plus t2. omega average. omega average எவ்வளவு? okay, omega average நாங்க காண போறோம். that's okay. omega average அப்படி இருக்கட்டும். t1 plus t2 omega average சமன் 4 pi by t1 plus t2. இனி எங்களுக்கு தெரியும் t is equal to 2 pi by omega. இதை நாங்கள் அவரேஜுக்கு கொண்டு போக போறோம். ஸோ t average is equal to 2 pi by omega average. ஸோ மேலே 2 pi அப்படியே இருக்கட்டும். ஒமேகா ஆவரேஜுக்கு பிரதியிட போகிறோம். இங்கே கண்டுபிடிக்கிறோம் 4 pi by t1 plus t2. 4 pi by t1 plus t2. ஸோ t1 plus t2 மேலே போகும். கீழே என்ன வரும்? பை வெட்டுப்படும், 2 4 வெட்டுப்பட்டு 2 வரும். ஸோ நாங்கள் இப்படி செய்து எடுத்தாலும் அதே தான் வருது. என்ன? t average சமன் 2 pi by t average சமன் t1 plus t2 by 2 அண்டு வர. சரியா? நாங்கள் ஒமேகா ஆவரேஜை கண்டு கொண்டு வந்து போட்டும் இந்த t average செய்யலாம். இப்படி செய்தாலும் 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கிறதா தான் இருக்கும் t average. சரியா? நாங்கள் இப்ப பார்த்தவளாத்தையும் பார்த்துட்டு மீண்டும் திருப்பி பார்த்துட்டு நிப்பாட்டுவோம், நிறைவு செய்வோம். கோண இடப்பெயர்ச்சி, கோண வேகம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஏகபரிமாண இயக்கத்துக்கும் வட்ட இயக்கத்துக்கும் வித்தியாசம் பார்த்து நாங்கள் ஏகபரிமாண இயக்கம் என்றால் என்ன, வட்ட இயக்கம் என்றால் என்ன என்று பார்த்து நாங்கள். ஏகபரிமாண இயக்கம் என்றது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அங்கே இடப்பெயர்ச்சி தூரத்தை கதைப்போம். வட்ட இயக்கம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்க மையத்திலே எதிரமைக்கிற கோணம் சம்பந்தப்பட்டது. ஸோ இங்க கோண இடப்பெயர்ச்சி என்ற விடயத்தை கதைப்போம். ஏகபரிமாண இயக்கத்துல வேகம், இங்க கோண வேகம். ஏகபரிமாண இயக்கத்துல ஏர் முடுக, இங்க கோண ஏர் முடுக. அப்ப 2 இயக்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்றதை நீங்கள் விளங்குவீங்க. கோண இயக்கத்தை 2ஆக பிரிக்கிறோம். வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம். வட்ட இயக்கம், வட்ட இயக்கத்துக்கு கொஞ்சம் உதாரணம் பார்க்குறோம். ஒரு போல ஒரு பந்தை நூலில் கட்டி போட்டு ஒரு வட்ட பாதையில சுத்த விடுறோம். ஒரு நூலில் கட்டி போட்டு வட்ட பாதையில சுத்த விடுறோம். அது வட்ட இயக்கம் என்று சொல்றோம். ஆனா ஒரு போல ஒரு இடத்துல சுழற்றி விட்டால், ஸ்பின் பண்ணி விட்டால் சுழற்சி இயக்கம் என்று சொல்றோம். மாபிள ஸ்பின் பண்ணி போட்டு அடிக்கிறேன்னு சொல்றோம், சுழற்சி இயக்கம். பூமி சூரியனை சுற்றி வாரது, ஒரு வருஷமா சுற்றி வாரதை நாங்கள் வட்ட இயக்கம் என்று சொல்லுவோம். ஆனா பூமி தன்னைத்தானே சுற்றுறதை சுழற்சி இயக்கம் என்று சொல்றோம். ஒரு பம்பரம் ஒன்றை எடுத்து நாங்கள் இப்படி நிலைக்குத்தா வச்சுக்கொண்டு சுழற்றி விட்டால், ஸ்பின் பண்ணி விட்டால் சுழற்சி இயக்கம் என்று சொல்றோம். ஒரு வட்டத்தட்டுக்கு நடுவில் ஒரு தடியை இறக்கி போட்டு ஸ்பின் பண்ணி விட்டால் சுழற்சி இயக்கம் என்று சொல்றோம். ஒரு ஆள் நின்று கொண்டு நின்ற இடத்துல அப்படியே சுழறுதல் சுழற்சி இயக்கம் என்று சொல்றோம். ஆனால் அதே ஆள் ஒரு வட்ட பாதையில இப்படி ஓடினால் வட்ட இயக்கம் என்று சொல்றோம். இது என்ன வித்தியாசம்? வட்ட இயக்கம் என்றால் மையம், சுழற்சி மையம், சுழற்சி அச்சு குறித்த இயங்கும் பொருள் அல்லது தொகுதிக்கு வெளியாலே அந்த மையம் இருக்கு. வெளியால இந்த மையம் இருக்கு. இயங்கும் பொருள் இங்க இருக்கு, வெளியால மையம் இருக்கு.
இயங்கும் பொருள் இங்க இருக்கு, வெளியால மையம் இருக்கு. இங்க இயங்கும் பொருள் வெளியால மையம், இயங்கும் பொருளுக்கு வெளியால மையம். ஆனால் இங்க சுழற்சி இயக்கத்துல மையம் அச்சு இயங்கும் பொருள் தொகுதிக்கு உள்ளே இருக்கு. ரைட், ரெண்டுக்கும் வித்தியாசம். இலத்திரன் கருவை சுற்றுறது வட்ட இயக்கம், இலத்திரன் தன்னை தானே சுற்றுறது ஸ்பின் பண்றது சுழற்சி இயக்கம். இலத்திரன் ஸ்பின் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு வாகனம், ஒரு கார் இல்ல சின்ன வாகனம் வந்து ஒரு வளைவு பாதையில இல்ல ஒரு மூலையில போறது, பெண்ட் பண்றது, அந்த வளைவினுடைய மையம் வெளியால இருக்கு. ரோட்டில் இருக்கா, ரோட்டுக்கு அங்கால இருக்கு மையம். அப்ப மையம் தொகுதிக்கு வெளியால இருக்குது வட்ட இயக்கம். ஒரு வாகனம் ஒரு இடத்துல ஒன்று இப்படி சுழறுதன், ரேசிங் சேக்கர்ஸ் அதுகளில் செய்வாங்களா, அது சுழற்சி இயக்கம் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப சுழற்சி இயக்கம் வட்ட இயக்கத்துக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கி இருக்கு. ரொட்டேஷன் மோஷன், சர்க்குலர் மோஷன். தென் கோண இடப்பெயர்ச்சி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் என்று சொல்றோம். குறியீடு டீட்டா. ஏகபரிமாண இயக்கத்துல இடப்பெயர்ச்சி கதைக்கிற மாதிரி கோண இயக்கத்துல கோண இடப்பெயர்ச்சி கதைக்கிறோம். ஒரு இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு இயங்கி செல்லும் போது பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்க, நிலை மாற்றம் அடையக்க அங்க இயக்கம் நடைபெற்றிருக்கின்றோம். ஒரு குறித்த நேரத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயேக்க தூரம் கொண்டிருந்தால் அங்க இயக்கம் நடைபெற்றிருக்குன்னு சொல்றோம். இங்க வட்ட இயக்க மாட்டேக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயேக்க கோணம் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒன்று உருவாக்கப்படும். கோண இடப்பெயர்ச்சி ஒன்று வரும். T is equal to 0ல A என்ற பொசிஷன்ல நிக்கிற, T is equal to capital T ல வேறு ஒரு பொசிஷன்ல நிக்கிற. இப்ப கோண இடப்பெயர்ச்சி தீட்டா. இவர் மையத்துல ஒரு குறித்த கோண இயக்கத்தை ஆற்றும் பொழுது மையத்தில் எதிரமைக்கும் கோணம் கோண இடப்பெயர்ச்சி. தீட்டாண்டு அலகு ரேடியன். தீட்டாக்கு பரிமாணம் இல்லை, கோண இடப்பெயர்ச்சிக்கு பரிமாணம் இல்லை. சரியா? சரி, கோண இடப்பெயர்ச்சியில கேள்வி பார்த்துருக்கிறோம். ஒரு முழு வட்ட இயக்கத்தை ஆடிய 360 பாகை 2π ரேடியன். ஏன் 360 பாகை 2π ரேடியன் என்றதான் எங்களுக்கு அடிப்படை தொடர்பு. தலக்கோணம் ரேடியன் அலகு, திண்ம கோணம் ரேடியன் அலகு. தலக்கோணம் ஒரு மிகை நிரப்பு அலகு, SI அலகுக்கு பிறகு வர மிகை நிரப்பு அலகு. ஸோ ஒரு முழு வட்டத்தை ஆற்றினால் 360 பாகை 2π ரேடியன் கோண இயக்கத்தை ஆற்றும். சரி, விட்டத்தின் வழியே எதிர்ப்புள்ளிக்கு வட்ட பாதையில போவதாக இருந்தால் அங்க கோண இடப்பெயர்ச்சி π ரேடியன் என்று வர. ஏன் 360 பாகை 2π ரேடியன், எனவே 180 பாகை π ரேடியன். 5 சுழற்சி என்றால் ஒரு சுழற்சிக்கு 2π, எனவே 5 சுழற்சிக்கு 10π. 5 சுழற்சிக்கு 10π ஆற்றும். 5 சுழற்சிக்கு 10π. அடுத்த கேள்வி பார்க்கிறோம். 5 செகண்ட்ல 16 சுழற்சி, முழு சுழற்சி 25 செகண்ட்ல கோண இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 5 செகண்ட்ல 16, அப்ப 25 செகண்ட்ல எத்தனை சுழற்சி என்று பார்க்கிறோம்? 80 சுழற்சி. ஒரு சுழற்சிக்கு 2π ரேடியன், 80 சுழற்சிக்கு 80 2π, 160 π ரேடியன். எண்ணிக்கையான சுழற்சிகள் ஆற்றேக்க கோண இடப்பெயர்ச்சி 2πn ரேடியனாக இருக்கும். எண்ணிக்கையான கோண சுழற்சி இயக்கங்கள் சுற்றல்களை ஆற்றேக்க 2π ரேடியன், 2πn ரேடியன். ஏன் ஒரு சுழற்சியில 2π, 2 சுழற்சியில 2 தர 2π, 3 சுழற்சியில 3 தர 2π. எனவே n சுழற்சிகள்ல n 2π. தென் கோண வேகம் என்ற ஒரு விடயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கோண வேகம் என்றது வேகம் மாதிரி இங்க கோண வேகத்தை கதைக்கிறோம். அலகு நேரத்தில் சென்ற இடப்பெயர்ச்சி வேகம், இங்க அலகு நேரத்திலான கோண இடப்பெயர்ச்சி, அலகு நேரத்திலான கோண இடப்பெயர்ச்சி கோண வேகம் என்று சொல்றோம். அது வேற விளக்கணம். சமன்பாடு எடுக்கிறதுக்கு டி நேரத்துல தீட்டா கோண இடப்பெயர்ச்சி என்றால் ஒரு செகண்டுக்கு காண்றோம் தீட்டா பை டி. ஒரு செகண்ட்லான கோண இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்றோம்? கோண வேகம் என்று. எனவே ஒமேகா சமன் தீட்டா பை டி. பிறகு ஒமேகாண்ட அலகை காண்றோம். ஒமேகா சமன் தீட்டா பை டி.
ஒமேகாண்ட அலகு, மேலே தீட்டா ரேடியன், கோண இடப்பெயர்ச்சி, கீழே செகண்ட். எனவே ரேட் செகண்ட் மைனஸ் 1. ஸ்மால் r ad, ஸ்மால் s மைனஸ் 1. கோண வேகத்தின் பரிமாணம், ஆங்குலர் வெலோசிட்டியின் பரிமாணம் 1/t. என் மேலே கோண இடப்பெயர்ச்சிக்கு 1, அங்க பரிமாணம் இல்லை, எனவே 1 போடுறோம். கீழே நேரம், நேரத்துக்கு கேபிட்டல் டி சுருக்கினால் t மைனஸ் 1 வரும். ஒமேகான பரிமாணம், அலகு பரிமாணம் காண்றது எப்படின்னு நீங்கள் பேசிக்கல படித்திருப்பீங்க, யூனிட் அண்ட் டைமென்ஷன் அனலைசிங்ல. சரி, நாங்கள் கோண வேகம் தொடர்பான கேள்விகள் 5 செகண்ட்ல 2π கோண இடப்பெயர்ச்சி என்றால் கோண வேகம் எவ்வளவு என்று கேட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் ஒமேகா சமன் தீட்டா பை டி. தீட்டான்றது எவ்வளவு? கோண இடப்பெயர்ச்சி. அப்ப மேல கோண இடப்பெயர்ச்சி 2π எங்களுக்கு தெரியும். கீழே எடுத்த நேரம் 5 செகண்ட். ஸோ 2π by 5 ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்று வரும். மேல கோண இடப்பெயர்ச்சி, கீழே நேரம். அடுத்த கேள்வி, 2 செகண்டில் முழு சுழற்சி ஒன்றை ஆட்டினால் கோண வேகம் எவ்வளவு என்று கேட்டிருக்கு. 2 செகண்ட்ல முழு சுழற்சி 1. முழு சுழற்சி 1 என்றால் அதுக்கடுத்த கோண இடப்பெயர்ச்சி 2π ரேடியன். ஸோ 2π ரேடியன் இங்கு 2 செகண்ட். எனவே π ரேட் செகண்ட் மைனஸ் 1. π ரேட் செகண்ட் மைனஸ் 1. ஓகே, π ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்று வரும். கோண வேகத்துக்கு இன்னொரு அலகு இருக்கு, RPM என்று. ரேட் செகண்ட் மைனஸ் 1 மாதிரி RPM என்ற அலகு. ரொட்டேட் பெர் மினிட், ரொட்டேட் பெர் மினிட் என்றது RPM. ஒரு நிமிடத்தில் ஆற்றும் சுற்றல்களின் எண்ணிக்கை ரொட்டேட் பெர் மினிட். ஸோ இந்த 60 ரேட் செகண்ட், 60 RPM என்றதை ரேட் செகண்ட் மைனஸ் 1க்கு மாற்ற போறோம். எப்படி மாற்றுறேன்னு பார்க்கலாம். 60 ரொட்டேஷன், ஒரு ரொட்டேஷன்ல 2π ரேடியன், கீழே 1 மினிட் பெர் மினிட். ஸோ 60 2π ரேடியன், கீழே 60 செகண்ட் பிரித்து விட்டால் வாரது 2π ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்று வரும். 60 RPM 2π ரேட் செகண்ட் மைனஸ் 1 இருக்கு. அடுத்தது 720 RPM ரேட் செகண்ட் மைனஸ் 1ல மாற்ற போறோம். 720 RPM. ஸோ 720 ரொட்டேஷன் பெர் மினிட். ஸோ 720 ஒரு ரொட்டேஷனுக்கு 2π ரேடியன், கீழே 1 மினிட் 60 செகண்ட். 0 0 கட் பண்றோம். 72 கீழே 6 12, 12 தர 10π 24π ரேட் செகண்ட் மைனஸ் 1. மேல ரேடியன், கீழே செகண்ட். ஸோ ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்று வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்றோம். RPM ரொட்டேட் பெர் மினிட், தென் சப்ஸ்டிடியூஷன். அடுத்து 2π ரேடியன் செகண்ட் மைனஸ் 1ல இருந்து RPM-க்கு மாற்றுறது. ரேட் செகண்ட் மைனஸ் 1ல இருந்து RPM-க்கு மாற்றுறது. 2π ரேட் செகண்ட் மைனஸ் 1. 2π ரேட் செகண்ட் மைனஸ் 1 means 2π radian by 1 second. மேல 2π radian என்றால் எவ்வளவு ரொட்டேஷன், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் 1 ரொட்டேஷன் per 1 minute 1 செகண்ட் 1 மினிட்டுக்கு மாற்ற போறோம். 1 கீழ் 60 மினிட் என்று வரும். இப்ப நாங்கள் இங்க மேல இருந்த கோணத்தை நம்பர் ஆஃப் ரொட்டேஷனுக்கு மாத்தி போட்டோம். கீழே இருந்த 1 செகண்ட் என்றதை மினிட்டுக்கு மாத்தி போட்டோம். இங்கால அலகுங்களுக்கு ஓகே ஆயிடுது என்ன, ரொட்டேட் பெர் மினிட். இங்கால நியூமெரிக்கல் வேல்யூஸை கால்குலேட் பண்றோம். 60 மேல போகும். ஸோ 60 RPM இருக்கும். 2π ரேட் செகண்ட் மைனஸ் 1 60 RPM. அதுதான் நாங்கள் இங்க முதலும் செய்த நாங்கள் 60 RPM என்றது 2π ரேட் செகண்ட் மைனஸ் 1. எனவே 2π ரேட் செகண்ட் மைனஸ் 1 என்றது
60 RPM ஆக இருக்கும். ஓகே, அறுபது 2 pi rate second minus 1 60 RPM ஆயிருக்கும். ஸோ 60 RPM என்றது 2 pi rate second minus 1 ஆக இருக்கு. யூனோ முதலே நாங்களோட செய்திருக்கிறோம் முன்னுக்கு. நெக்ஸ்ட் 2 வெவ்வேறு கோணவேகங்களோட முதல் O2 முழுவட்டத்தை ஆற்றுது, பிறகு 2 முழுவட்டத்தை ஆற்றுது. நாங்கள் ஒமேகா ஆவரேஜ் இங்க கேள்வி 2ஐயும் கூட்டி 2ஆல பிரித்தால் பிழைக்குது. ஏனென்றால் 2 பை 5/2 2.5 2ஆல பிரித்தா 1.25 பிழைக்கு. ஏனென்றா நாங்கள் இங்க ஃபார்முலா செய்தா அவரேஜ்ன்றதுக்கு எங்களுக்கு ஈக்குவேஷன் ஒமேகா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சராசரி கோண இடப்பெயர்ச்சி மொத்த கோண இடப்பெயர்ச்சிங்கு மொத்த கோண இடப்பெயர்ச்சி ஆற்ற எடுத்த நேரம். சராசரி கோண வேகம் சமன் மொத்த கோண இடப்பெயர்ச்சிங்கு மொத்த நேரம். மொத்த கோண இடப்பெயர்ச்சியை நாங்கள் இங்க காண்றோம். ஒரு வட்டம் 2 பை, 2 வட்டம் 4 பை, மொத்தம் 6 பை. அதை இங்க பிரதிடுறோம். டைமை தனித்தனியா காண்றோம். கண்டா 1 + 9 1 + 8 9 ரெண்டு பேர் பிரிச்சு நாங்கள் இங்க கால்குலேட் பண்றோம். மொத்த கோண இடப்பெயர்ச்சியை காண்றோம், மொத்த நேரத்தை கண்டு செய்கிறோம். எங்களுக்கு தெரியும் சராசரி வேகம்ன்றது மொத்த இடப்பெயர்ச்சிங்க மொத்த நேரம். அதே மாதிரி சராசரி கோண வேகம்ன்றது மொத்த கோண இடப்பெயர்ச்சிங்க மொத்த நேரம். அடுத்த ஒரு கேள்வி, கோண வேகமும் நேரமும் தந்திருக்கு. கோண வேகமும் நேரமும் தந்திருக்கு. ஒரு கோண வேகத்தோட 25 செகண்ட், மற்ற கோண வேகத்தோட 10 செகண்ட். மொத்த கோண இடப்பெயர்ச்சியை காண்றோம், மொத்த டைமை காண்றோம், கொண்டாந்து இங்க பிரதிடுறோம். பிரதியிட்டு சுருக்க எங்களுக்கு சராசரி வருது. இங்க கூட்டி பிரிக்க இயலாது. ஒரு கேள்வி ஒன்று பிறகு தந்திருக்கு. இந்த கேள்வியை ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. சுற்றல் காலம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஒரு முழு சுழற்சிக்கு எடுக்கும் நேரம். ஸோ ஒரு முழு சுழற்சிக்கு எடுக்கிற நேரத்தை நாங்கள் காண்றோம். ஒரு முழு சுழற்சிக்கு தீட்டாவை கருதினா கோண இடப்பெயர்ச்சி எவ்வளோ 2 பை ரேடியன். ஒரு முழு சுழற்சிக்கான நேரத்தை நாங்கள் கேபிட்டல் T என்று வைப்போம். அதுதான் சுற்றல் காலம். எனவே இந்த கோமன் ஈக்குவேஷன்ல இந்த ஸ்பெஷல் கண்டிஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க T is equal to 2 pi by omega என்று வருது. அலகு பார்க்கிறோம், செகண்ட், பரிமாணம் T. இந்த ரெவல்யூஷன் என்று சொல்லப்படுற சுற்றல் காலம் பூமி சூரியனை சுற்றுறதுக்கு ஒரு காலம் எடுக்கும், பூமி தன்னை தானே சுற்றுறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அதுகளெல்லாம் சுற்றல் காலத்துக்கு உதாரணம். சந்திரன் சுற்றுறதுக்கு பூமியை சுற்றுறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். இலத்திரன் கருவை சுற்றுறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். இதெல்லாம் சுற்றல் காலம் என்றதுக்குள்ள வேறு. தென் ஒமேகா தந்துட்டு கேள்வி இங்க இருக்கு. ஒமேகா கோண வேகம் தந்திருக்கு, சுற்றல் காலம் கேட்டிருக்கு. T is equal to 2 pi by omega. 2 pi by ஒமேகாக்கு கவனமாக பிரதிடுறோம். 20 ரேட் செகண்ட் மைனஸ் 1. மேலே 2 பை என்றது ரேடியன், பிரித்தால் பை பை 10. ஸோ 5 by 10 செகண்ட், 0.314 செகண்ட் என்று வருது. பிறகு ஒமேகா வந்துருக்கு பை ரேட் செகண்ட் மைனஸ் 1 அண்டு இதுல இருந்து T கேட்டிருக்கு. பை போகிறதுக்கு 1 செகண்ட், 2 பை போகிறதுக்கு 10 செகண்ட் எடுக்கும். எனவே T is equal to 2 seconds. வெவ்வேறு சுற்றல் காலங்களோட முதல் ஒரு வட்டம், பிறகு ஒரு வட்டம், T1 சுற்றல் காலத்தோட ஒரு வட்டம், T2 சுற்றல் காலத்தோட ஒரு வட்டம் இருந்தால் T average is equal to T1 plus T2 by 2 ஆக இருக்கும். நாங்கள் இதை எப்படி காணலாம்னா T is equal to 2 pi by ஒமேகாவில் T average காண்றதுக்கு 2 pi by ஒமேகா average போடலாம். அதான் ஃபார்மல் வே.
அப்போ ஒமேகா ஆவரேஜை இங்கே கால்குலேட் பண்ணுறோம். 4 பை மொத்த கோண இடப்பெயர்ச்சிகள் மொத்த நேரம் T1 + T2 மொத்த நேரம் T1 + T2. ஓகே, ஸோ இதில் கொண்டே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணால் அதே மாதிரி நாங்கள் முதல் கேசிங்கில் போட்டோம், அதே மாதிரி வருது. T average is equal to T1 + T2 by 2. It's not guessing. Yeah, time கூட்டி பிரிக்கலாம். There is no problem. ஓகே, இவ்வளோத்தோட நாங்கள் இந்த கிளாஸை நிறைவு செய்து கொள்கிறோம். கோண இயக்கம் வட்ட இயக்கம் தொடர்பான கான்செப்ட் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் தொடர்ந்து நாங்கள் இணைந்து கொள்ளுவோம். சரியா, இதோட இந்த கிளாஸ் நிறைவடைகுது. இந்த விடயங்களை எழுதி ட்ரை பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வரைவிலக்கணத்தை எழுதுறீங்க, அதில் இருந்து ஈக்குவேஷன்ஸை பார்க்குறீங்க, பிறகு யூனிட் அண்ட் டைமென்ஷன் சின்ன சின்ன உதாரணத்துல இருந்து கூட்டிக்கொண்டு போறீங்க. சரியா, சின்ன உதாரணத்துல இருந்து போகணும், போனால் தான் ஒவ்வொன்றும். ஓகே, class now end.